நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். அச்சே தின் ஆனே வாலே ஹே, அதாவது இனிய நாட்கள் வருகின்றன என்று சொல்லி ஆட்சியை கைப்பற்றியது மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா. ஆட்சிக்கு வந்த சில நாட்கள்ல ரயில் கட்டண உயர்வு, பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, காய்கறி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களுடைய விலை உயர்வு என எதிர்கட்சிகள் இவற்றையெல்லாம் சுட்டிக்காட்டி இதுதான் நீங்க சொன்ன அச்சேதின்னா, இதுதான் நீங்க சொன்ன இனிய நாட்களா, இதுதான் வரும்னு சொன்னீங்களா என்று கேள்விகளை எழுப்பின. பாராளுமன்றத்தை முடக்கினார்கள். பெரிய விமர்சனத்தை கிளப்பியது. ஆனால் ஏறத்தாழ ஒரு 6 மாதத்தை முடிக்கக்கூடிய சூழ்நிலையில் மோடி தலைமையிலான பாஜக அரசாங்கம் இருக்கக்கூடிய நிலையில பணவீக்கம் மிக கணிசமாக குறைந்திருக்கிறது. டீசல் பெட்ரோல் விலை குறைந்திருக்கிறது. இவையெல்லாம் நல்ல விஷயம் என்று பார்த்தாலும் கூட இது நரேந்திர மோடி அரசாங்கத்துடைய சாதனையா என்பது பிரதானமாக இப்பொழுது எழுந்திருக்கக்கூடிய கேள்வி. ஏன் இந்த கேள்வி பிரதானமாக எழுகிறது என்றால், இதற்கு காரணம் இந்த பணவீக்கம் குறைந்திருக்கிறது, உணவு பணவீக்கத்துல கட்டுப்பாடு வந்திருக்கிறது, பொருளாதாரத்துல வளர்ச்சி நோக்கிய ஒரு சமிஞைகள் தென்படுகின்றன என்றால் இதற்கு காரணம் இந்த அரசாங்கத்துடைய நடவடிக்கைகளால் என்று சொல்லிவிட முடியாது என்று சொல்லியிருக்கிறார் முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம். அவர் சொல்லக்கூடிய கூற்றில் நியாயம் இருக்கிறதா? ஏனென்றால் அதே கொள்கைகளை இந்த அரசாங்கம் பின்பற்றுகிறது என்ற விமர்சனம் இருக்கிறது. எனும்பொழுது வளர்ச்சி பாதையில் இந்தியா செல்ல துவங்கிவிட்டதா? இந்த ஒரு பணவீக்கத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாம் வளர்ச்சிக்கான அறிகுறிகள் தானா? தொடர்ந்து இந்த சீரான நிலை தொடரப் போகிறதா? இது சாமானியனை, இந்த ஒரு வளர்ச்சியும் இந்த பணவீக்கத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நல்ல மாற்றங்களும் சாமானியனை சென்றடைந்திருக்கிறதா? இதற்கு காரணம் யார்? இந்த அரசா, சென்ற அரசா, சர்வதேச காரணிகளா? பல கேள்விகள் எழுந்திருக்க இதைத்தான் ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் விரிவாக நாம் அலசெடுக்கின்றோம். முதலில் இது பற்றிய ஒரு தொகுப்பினை காண்போம். பாரத தேசம் சில மாதங்களாக வளர்ச்சியை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. நாட்டின் பணவீக்க விகிதம் கடந்த 5 ஆண்டுகளில் முதன்முறையாக 2.38% சரிவடைந்துள்ளது. நீண்ட இடைவேளைக்கு பிறகு பெட்ரோல் டீசல் விலையும் கணிசமாக குறைந்திருக்கிறது. இந்த மாற்றம் எதிர்வரும் காலங்களில் அத்தியாவசிய பொருட்களின் விலையை கட்டுப்படுத்துவதற்கு சாதகமான சமிஞை என்றே பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் வளர்ச்சிக்கான வாய்ப்பும் வட்டி விகிதம் குறைக்கப்படுவதற்கான சாத்தியங்களும் இருப்பதாக மகிழ்ச்சி தெரிவித்துள்ளன தொழில் கூட்டமைப்புகள். இந்த பெருமைக்குரிய தருணத்திற்கு யார் காரணம் என்றொரு புதிய விவாதம் தொடங்கியுள்ளது. விவாதத்தை தொடங்கியவர் மத்திய நிதியமைச்சர் அருண் ஜேட்லி. அவர் பணவீக்கம் குறைவதற்கு மோடி தலைமையிலான மத்திய அரசு எடுத்த நடவடிக்கையே காரணம் என்றும், இதன் மூலம் விலைவாசி குறைந்து ஸ்திரமான விலைவாசி நிலவும் காலகட்டத்தை நோக்கி நாடு முன்னேறி செல்கிறது என்றும் தெரிவித்துள்ளார். கச்சா எண்ணெய் விலை வீழ்ச்சியும் சர்வதேச சந்தை நிலவரமுமே பணவீக்கம் குறைந்ததற்கு முக்கிய காரணம் தவிர, முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு இடைக்கால நிதிநிலை அறிக்கையில் நிதி பற்றாக்குறை இலக்கை 4.1% என நிர்ணயித்ததும் மற்றொரு காரணம். மற்றபடி மோடி அரசு எடுத்த நடவடிக்கையால் தான் பணவீக்கம் கட்டுப்படுத்தப்பட்டது என்ற வாதத்தை ஏற்க முடியாது என்று தெரிவித்துள்ளார் முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம். சோதனையான காலகட்டம் ஏற்படும் போது அந்த சூழ்நிலைக்கு காரணம் எதிர்க்கட்சிகள் என்று பழி பேசுவதும், சாதனை காலங்களில் அவை தங்களாலேயே சாத்தியமானது என்று பறைசாற்றுவதும் அரசியல் கட்சிகளின் வழக்கமான நிகழ்வுகளாக மாறிவிட்டன. இந்தியா வளர்ச்சி பாதையில் பயணிப்பதற்கு யார் காரணம்? இந்த வளர்ச்சி சாமானியனை இன்று சென்றடைந்திருக்கிறதா? இது ஸ்திரமான ஒரு விஷயமா, தொடரக்கூடிய ஒரு விஷயம் தானா? பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இதற்கு காரணம் யார்? இந்த அரசா, சென்ற அரசா, இல்ல இதையெல்லாம் தாண்டிய வெறும் சர்வதேச காரணிகளா? விவாதிப்போம் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில். இந்த நிகழ்ச்சியில் நம்மிடையே பங்கேற்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில செயலாளர் திரு கே. டி. ராகவன். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். பொருளாதார நிபுணர் திரு ராமசுப்ரமணியன் அவர்கள் இணைகிறார். டாக்டர் ராமசுப்ரமணியன் அவர்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த டாக்டர் ரவீந்திரநாத் அவர்கள் இணைகிறார். நிகழ்ச்சிக்கு அவரை அன்போடு வரவேற்கின்றோம். இவர்கள் மட்டுமல்லாது புதுடெல்லியில் இருந்து இணைகிறார் முன்னாள் மத்திய அமைச்சர் டாக்டர் E.M. சுதர்சன நாச்சியப்பன். அவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். என்னுடைய முதல் கேள்வி திரு ராகவன் அவர்களுக்கு தான். இந்த கேள்வியை பி. சிதம்பரம் எழுப்பியிருக்கிறார். காரணம், அருண் ஜேட்லி இந்த ஒரு நிலைக்கு பணவீக்கம் குறைஞ்சிருக்கிறது, டீசல் பெட்ரோல் விலை கட்டுப்பாட்டில் இருக்கிறது, இவற்றுக்கெல்லாம் நரேந்திர மோடி அரசாங்கம் காரணம் என்று அவர் சொல்ல, சர்வதேச காரணிகள் காரணம் என்று பி. சிதம்பரம் சொல்கிறார். சில கேள்விகளை திரு சிதம்பரம் எழுப்புகிறார். அதுல நியாயம் இருப்பதா நீங்க கருதலையா? என்ன புதிய கொள்கைகளை, என்ன புதிய நடவடிக்கைகளை பிஜேபி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து எடுத்திருக்கிறது?
இன்ஃபிளேஷனை கட்டுப்படுத்த எங்களால் இது குறைந்தது அப்படின்னு சொல்ல, எந்தெந்த கொள்கைகளை, எந்தெந்த பொருளாதார கொள்கைகளை நீங்க எதிர்த்தீங்களோ அது தொடர்ந்து பின்பற்றப்படுகிறது. அதே அதிகாரிகள், அதே செயலாளர்கள், அதே கொள்கைகள், எதுவும் மாறாத போது இதனது பயன் மட்டும் எங்களை சேரும். எங்களால வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்று இப்ப குறைந்திருக்கக்கூடிய பணவீக்கத்துக்கும், சர்வதேச அளவுல குறைந்திருக்கக்கூடிய கச்சா எண்ணெய் விலை குறைவால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பெட்ரோல் டீசல் விலை குறைப்புக்கும், இவற்றுக்கெல்லாம் காரணம் நாங்கள் தான் அப்படின்னு எந்த அடிப்படையில சொந்தம் கொண்டாடுறீங்க? கடந்த காலங்கள்லங்க இதை முதல்ல கேட்கறதுக்கு முன்னாடி நான் எங்களுடைய பட்ஜெட்லயே கூட பிரைஸ் ஸ்டெபிலைசேஷன் ஃபண்டுன்னு அதை உருவாக்கினது பாரதிய ஜனதா கட்சி. இப்ப அருண்ஜேட்லி அவருடைய அந்த பட்ஜெட்லயே அவர் சொல்லியிருந்தார். இன்னொன்னு, நாங்கள் காரணம் என்று சொல்வதற்கு காரணம் இதே போல யூபிஏ அரசாங்கம் இருக்கும் பொழுது இல்ல நீங்க என்னெல்லாம் எடுத்தீங்கன்னு சொன்னீங்க, இது ஒரு காரணம். இன்னொன்னு, டீசல் பெட்ரோல் பிரைஸ் குறைஞ்சதுக்கு நீங்க என்ன காரணம்? உலக மார்க்கெட்ல தானே. இதே போல என்கிட்ட இருக்கு டேட்டாஸ் இருக்கு. 2011-12 அதுக்கு நடுவுல இதே போல இப்ப இன்னும் கூட கீழே இப்போது $80 அதோட கீழே கூட க்ரூட் ஆயில் பிரைஸ் வந்தது. அப்ப இந்த அரசாங்கம் குறைக்கவே இல்லை. இன்னைக்கு பாருங்க, டீசல் விலை 5 ஆண்டுகளுக்கு பிறகு குறைப்பதாக அப்படின்னு சொல்லும் பொழுது 2011-12 அதுக்கு நடுவுல 80க்கும் கீழே விலை வந்த போது மத்திய யூபிஏ அரசாங்கம் விலையை குறைக்கல. அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா நான் அப்படியே வேற மாதிரி கொண்டு போறேன். இப்போ 2013 ஜனவரியில ஒரு பேரல் 5705 ரூபாய். அப்போ டீசல் 50 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. இன்னைக்கு 5838 ரூபாய். பெரிய வித்தியாசம் இல்ல. ஆனா 62 ரூபாய்க்கு விற்கிறீங்க. ஏன் அன்னைக்கு வித்த விலை விற்கிறீங்க? ஏன் விற்கப்படுது? 4 மாசம் ஆகுது. இப்ப முதல் தடவையா குறைக்க போறாங்க. கடந்த ஒரு மாதத்துல பெட்ரோலுடைய விலை 11 ரூபாய் குறைக்கப்பட்டிருக்கிறது. நான் என்ன கேட்கிறேன், உலக மார்க்கெட்ல குறைஞ்சிருக்கு, அதனாலதான் நரேந்திர மோடி அவர்கள் குறைத்தாருன்னு சொன்னா, இந்த ஆட்சி குறைத்தது என்று சொன்னால் இப்ப இருக்கிற பிரைஸோட அதிகமா 2011-12 குறைந்தது. அப்ப பிரைஸ் குறைக்கல, டீசல் பெட்ரோல் விலையை குறைக்கவில்லை. அதனால் அரசாங்கம் இதிலே காரணம் இருக்கிறது என்று சொல்ல வருகிறேன். இல்ல, கூட்டினால் எண்ணெய் நிறுவனங்கள் கூட்டுகின்றன. நரேந்திர மோடி அரசாங்கமோ டாக்டர் மன்மோகன் சிங் அரசாங்கமோ அதான் கேட்கிறேன். இப்ப பிரைஸ் குறைஞ்சிருக்கு, நரேந்திர மோடி காரணம் இல்லைன்னு சொல்றீங்க. நாளைக்கு பிரைஸ் வேர்ல்ட் மார்க்கெட்ல க்ரூட் ஆயில் பிரைஸ் ஏறின உடனே நரேந்திர மோடி 2 ரூபாய் பிரைஸ் ஏத்துறான்னு யார சொல்லுவீங்க? அப்ப நரேந்திர மோடியை குற்றம் சாட்டாமல் எண்ணெய் நிறுவனங்களுக்கு சொல்லுவீங்களா? அந்த ஒரு டீகண்ட்ரோல் முடிவை யார் எடுக்கிறார்களோ, எண்ணெய் நிறுவனங்கள் இந்த விலையை நிர்ணயிக்கலாம் அப்படிங்கிற முடிவு யார் எடுக்கிறதோ அரசாங்கம் எடுக்கிறது. நிச்சயமாக அந்த ஒரு கேள்வி அரசாங்கத்தை நோக்கியும் எழுகிறது. அது எந்த அரசாங்கம்? மோடி அரசாங்கமா இருக்கலாம், தொடரக்கூடிய மோடி அரசாங்கமா இருக்கலாம், இல்ல முன்பு கொண்டு வந்த வாஜ்பாய் அரசாங்கமா இருக்கலாம், இடையில கொண்டு வந்த மன்மோகன் சிங் அரசாங்கமா இருக்கலாம். என்னுடைய கேள்வி, அடுத்த கேள்வி திரு சுதர்சன் நாச்சேப்பன் அவர்களுக்கு. மோடி அரசு வந்த சில நாட்கள்ல இன்ஃபிளேஷனுக்கான பாதிப்புகள் இருந்தது, அத்தியாவசிய பொருட்களுடைய விலை கூடியது, காய்கறிகள் விலை உயர்ந்தது, பெட்ரோல் விலை உயர்ந்துச்சு, அதே போல ரயில் கட்டணம் உயர்ந்துச்சு. இதுதான் நீங்க சொன்ன அச்சேதினா இன்ஃபிளேஷன் பாருங்க நரேந்திர மோடி குறைக்கவே இல்லையே, இதுதான் நீங்க சொன்ன இது ஒரு இனிய நாட்களா என்று பாராளுமன்றத்தை ராகுல் காந்தி தலைமையில காங்கிரஸ் அரசாங்கம் முடக்கியது. ஆனா இன்னைக்கு இன்ஃபிளேஷன் குறைந்திருக்கிறது, நல்ல விஷயம் நடந்திருக்கிறது. அதுக்கு காரணம் யார் அப்படிங்கிறது தான் நீங்க எழுப்பக்கூடிய வாதம். சர்வதேச காரணம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. எனும் பொழுது நல்ல காலம் துவங்கிவிட்டது, அந்த ஒரு அச்சேதின் துவங்கிவிட்டது என்று காங்கிரசும் நீங்களும் பி சிதம்பரம் அவர்களும் ஏற்கிறீர்களா? அதாவது இதுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது, முந்தைய அரசாங்கம் சில திட்டங்களை தீட்டி ஒரு பார்முலாவை உண்டாக்கி வெளிநாடுகளிலிருந்து இறக்கப்படுகின்ற அந்த க்ரூட் ஆயிலுக்கு இருக்கக்கூடிய விலையை அந்தந்த கம்பெனிகள் தானாகவே ஒரு விகிதத்தின் அடிப்படையிலே ஏற்றுக்கொள்வது, அது தங்களால் தாங்க முடியாது என்று சூழல் வருகின்ற பொழுது அதை வாங்குவோருக்கு அதை பகிர்ந்து கொடுப்பது என்ற ஒரு ஃபார்முலா உருவாக்கப்பட்டிருக்கிறது. அது வீரப்ப மொய்லி அவர்கள் இந்த அமைச்சகத்திற்கு வந்ததற்கு பின்னாலே அந்த ஃபார்முலா கொண்டு வரப்பட்டு ஓராண்டு அது செயல்பட்டு வந்தது. அதனால எப்பொழுதெல்லாம் மத்திய அரசினுடைய விலைவாசி உயர்வுகள் கூடுகிறது குறைகிறது என்பது அகில உலக அளவிலே இருக்கக்கூடிய க்ரூட் ஆயிலுடைய விலைக்கு ஏற்றாற் போல ஏறுவதும் இறங்குவதும் என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். அதைத்தான் இப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கிறது. க்ரூட் ஆயில் என்பது உலக மார்க்கெட்டில் இப்ப குறைந்திருக்கிறது. அதனுடைய பங்கீடும் இழப்பும் இப்பொழுது பகிர்ந்தளிக்கப்படுகின்ற பொழுது நாம் குறைத்துக் கொடுக்கிறோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் அது செய்கிறது. ஆனால் மோடி அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்னவென்று சொன்னால், எந்த காரியமே செய்யாமல் இருப்பது.
அதாவது பழைய அரசு அது பாட்டுக்கு ஓடிக்கொண்டிருக்கும், பழைய அரசினுடைய திட்டங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கும். நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு ஆட்சியை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளும் நாங்கள் போட்டிருந்த திட்டங்களும் தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறதே தவிர இவர்கள் தலையிட்டு ஒரு புதிய ஒரு கொள்கையை பொருளாதார வடிவத்தையோ அவர்கள் கொடுப்பதற்கு தயாராக இல்லை. இல்ல, நீங்க கொண்டு வந்த திட்டங்களை எல்லாம் பின்வாங்கிட்டு புதிய திட்டங்களும் புதிய கொள்கைகளும் வகுக்கப்படணும் அப்படிங்கறது உங்களுடைய கோரிக்கையா? நீங்க எதையெல்லாம் கொண்டு வந்தீங்களோ அதெல்லாம் ஸ்கிராப் பண்ணிட்டு புதிய கொள்கைகள் வகுக்கணும், அதை ஏன் செய்யலன்னு கேட்கிறீங்களா? அதாவது நாங்க கொடுத்திருக்க கொள்கையின் அடிப்படையில் இன்றைக்கு விலைவாசி குறைந்திருக்கிறது, பணவீக்கம் குறைந்திருக்கிறது, செலவுகளை இவர்கள் மக்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த திட்டங்களை செய்யாமல் இருப்பதனால அரசாங்கத்தினுடைய செலவு இன்றைக்கு குறைக்கப்பட்டிருக்கிறது, மக்கள் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழலை பயன்படுத்தி இதன் மூலமாக நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் என்று பறைசாற்றுவதை தவிர கொள்கை அடிப்படையில் இவர்கள் வர வேண்டுமேயானால் இன்னும் அதிகமான அளவிற்கு சிறந்த கொள்கைகளை கொண்டு முடியும். சர்வதேச காரணங்களின் காரணமாக பணவீக்கம், விலைவாசி எல்லாம் குறைஞ்சிருக்கிறது, ஆனா மக்கள் துன்பப்படுகிறார்கள். இதுதான் உங்களுடைய குற்றம். அரசாங்கத்துடைய செலவை மக்களுக்கு வர வேண்டிய அந்த திட்ட செலவுகளை குறைத்திருக்கிறார்கள், ஆகையினாலே மக்கள் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். குறைஞ்ச மக்கள் துன்பப்படுவாங்களா என்ன? அமைச்சர் சொல்றாரு அவர் சொல்ல இல்லையே. அப்புறம் மேலும் பல பொருளாதார ரீதியான வாதங்களும் பொதுமக்கள் சார்ந்த பொதுமக்கள் எழுப்பக்கூடிய மேலும் பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இந்த ஒரு பணவீக்கம், டீசல் விலை, பெட்ரோல் விலை குறைவு, இவையெல்லாம் சாமானிய மக்களை, ஒரு ஆம் ஆத்மியை சென்றடைந்திருக்கக்கூடிய பலன்களாக இருக்கின்றனவா? நம்முடைய பொருளாதார ஏற்ற இறக்கங்கள் எல்லாமே புறக்காரணிகளால் நிர்ணயிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இன்று இருக்கிறதா? பொருளாதார நிலை மேம்படுவதும் பின்தங்குவதும் இவை எல்லாமே சர்வதேச காரணிகளால், புறக்காரணிகளால் நிர்ணயிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கிறதா? ரவீந்திரநாத் அவர்கள்ட்ட, டாக்டர் ரவீந்திரநாத் அவர்கள்ட்ட நான் கேட்க இருக்கின்றேன். பி. சிதம்பரம் அவர்கள் சொல்லும் பொழுது பணவீக்கம் குறைந்திருக்கிறது, டீசல் பெட்ரோல் விலை கட்டுப்பாட்டில் வந்திருக்கிறது என்றால் இதற்கு காரணம் சர்வதேச காரணிகள் அப்படின்னு சொல்றார். நியாயமா இதற்கான காரணம் எங்களுடைய அரசாங்கம் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் அப்படின்னு ஒரு கிரெடிட் கிளைம் பண்றதுல நியாயம் இருப்பதாக புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் சர்வதேச காரணம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்முடைய பொருளாதாரமானது பெரும்பாலும் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், புறக்காரணிகளால் எனது ஏற்றமும் இறக்கமும் இதில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகளும் நிர்ணயிக்கக்கூடிய ஒரு நிலைமையைத்தான் இது உறுதிப்படுத்துவதாக புரிந்து கொள்ளலாமா இந்த ஸ்டேட்மெண்ட்? அதாவது இந்தியாவில் விலைவாசி, பணவீக்கம், உணவு பணவீக்கம் போன்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கு சர்வதேச காரணிகளும் காரணமா இருக்கின்றது, உள்நாட்டு காரணிகளும் காரணமா இருக்கிறது. இதை மறுக்க முடியாது. ஆனால் மத்தியில் இருந்த ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் கட்சியோ அல்லது இன்றைக்கு இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சியோ இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சிறிய அளவிலான இந்த பணவீக்கம் குறைவுக்கு காரணம் என்று சொல்ல முடியாது. இன்னும் சொல்ல போனால் சந்தோஷப்படுகின்ற அளவிற்கு மிகப்பெரிய மாற்றங்கள் வந்துவிடவில்லை. இன்னும் சொல்ல போனால் 3 நாட்களுக்கு முன்பாக பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் 108 மருந்துடைய விலையை கட்டுப்படுத்துவதற்கான கேப்பை எடுத்துட்டாங்க. விலை கட்டுப்பாட்டுல எடுத்துட்டாங்க 108 மருந்துகளுக்கு. இதனால என்ன ஆயிடுச்சுனாக்க, ஒரு இந்தியாவில் பாத்தீங்கன்னா மாதந்தோறும் 8000 ரூபாய்க்கு புற்றுநோய்க்காக சாப்பிட வேண்டிய மருந்து இப்ப ஒரு மாதத்துக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கு. 8000 ரூபாய் இங்க இருக்கு, 1 லட்சம் ரூபாய் இங்க இருக்கு. இந்த 8000 ரூபாய் மாதந்தோறும் ஒரு புற்றுநோயாளி 7 நோயாளி வாங்கி சாப்பிட முடியாது, அது வசதி படத்தோட சாப்பிட முடியும். அப்படிப்பட்ட நிலைமையிலும் கூட 8000 இருந்து 1 லட்சம் ரூபாய் மாறி இருந்தாங்க. அது காரணம் பிஜேபியா இல்லையா? எதுக்கு அது 108 மருந்துகளுடைய விலை கட்டுப்பாடு நீக்கினீங்க? யார் நிர்பந்தம்? பன்னாட்டு மருந்து கம்பெனி நிர்பந்தமா இருக்கு இல்லையா என்பதை நீங்க சொல்ல வேண்டும். அதனால ஏற்கனவே சில பாலிசியில் உருவாக்கி தான் அதனால விலை குறைஞ்சிடும் சொல்றாரு. அப்ப நீங்க எடுத்த பாலிசி, இந்த மருந்து கொள்கை என்ன பாலிசி? விலையை மேலும் குறைப்பதற்காக நீங்க ஏதாச்சும் நடவடிக்கை இருப்பதாலாக அதுக்கு நேர் மாறாக 8000 ரூபாய் வித்த மருந்து 1 லட்சம் ரூபாய் இருக்குனாக்க அது யார் காரணம்? யூபிஏ காரணமா இல்ல நீங்க காரணமா? அது விளக்குங்க. அதுக்கடுத்து நான் என்ன சொல்ல வரேன்னாக்க, யூபிஏவா இருக்கட்டும், அதாவது காங்கிரஸ் கட்சியா இருக்கட்டும், பிஜேபியா இருக்கட்டும், இந்தியாவில் விலைவாசியை கட்டுப்படுத்த, பணவீக்கத்தை கட்டுப்படுத்த எந்த விதமான நடவடிக்கை கடந்த காலத்தில் எடுக்கவே இல்லை. அதனால இடதுசாரிகள் தொடர்ந்து கடுமையான போராட்டம் நடத்தினோம். இன்றைக்கு கூட இன்றைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் சார்பாக நாடு தழுவிய முறையில் மறியல் போராட்டம் நடத்திருக்கிறோம். எதுக்கானக்க விலைவாசியை கட்டுப்படுத்த சொல்லிதான். நீங்க ஏற்கனவே துவங்குகின்ற பொழுது சொன்னீங்க, பிஜேபி ஆட்சி வந்த பிறகு ரயில் கட்டணம் கடுமையான உயர்வு, பயணிகள் கட்டணம் உயர்ந்துச்சு, சரக்கு கட்டணம் உயர்ந்துச்சு. அப்ப சொல்லின்ற பொழுது இது கடுமையான நிலைமை தான், நாங்க கசப்பு மருந்து தர்றோம், நீங்க ஏற்றுக்கொள்ள சாதாரண மக்கள்கிட்ட சொன்னீங்க. அப்ப என்ன காரணம் சொல்லப்பட்டது? 30,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுகிறது, அதை ஈடுகட்ட தான் நாங்க செய்யறோம். எரிபொருள் விலை உயர்வு, இதெல்லாம் காரணமா சொன்னீங்க. இன்னைக்கு சர்வதேச சந்தையில எரிபொருள் விலை குறைஞ்சிருக்கா இல்லையா? அப்ப நீங்க ரயில் கட்டணம் குறைப்பீங்களா? சரக்கு கட்டணம் குறைப்பீங்களா?
ரயில் கட்டணத்தை குறைத்தால் பேரல் கச்சா எண்ணெய் விலை குறைந்திருக்கும் காரணமா தானே டீசல் பெட்ரோல் விலை குறைந்திருக்கிறது. இயல்பா மற்ற கமாடிட்டி நீங்க ஏற்கனவே சொன்னீங்க இல்ல ஒரு ஏற்படுத்துமா பேச விடுங்க. என்னன்னாக்க நீங்க ஏற்கனவே சொல்லுகின்ற போது புலிவரத்து சொன்னீங்க. அதாவது கச்சா விலை சர்வதேச அளவுல உயர்கின்ற பொழுது அதுக்கேற்ற மாதிரி உங்க கடுமையாக உயர்த்துறாங்க. ஆனா கச்சா விலை இறங்கின்ற பொழுது அதுக்கேற்ற மாதிரி இறக்குறாங்க பிரச்சனை. அந்த மாதிரி செய்யறதே இல்லை. இன்னும் சொல்ல போனா காங்கிரஸ் கட்சி ஆட்சி காலத்துல $50 அளவுக்கு விற்கப்பட்ட பொழுது அவங்க கடுமையான விலைவாசியை ஏற்றினாங்க. அதே போல $150 உயர்கின்ற பொழுது கடுமையான சர்வதேச சந்தையில் உயர்கின்ற பொழுது விலை ஏற்றினாங்க. ஆனால் மீண்டும் அந்த கச்சா எண்ணெய் விலை குறைகின்ற பொழுது அதே அளவுக்கு குறைத்தாங்க, குறைக்கல. அது காங்கிரஸ் கட்சி ஆட்சியில. இப்பொழுது கூட சர்வதேச சந்தையில விலை உயர்வு சொல்லி உயர்த்திய அளவிற்கு மீண்டும் இறங்கிய பிறகு இறக்கவில்லை. எனவே ஜூன்ல விற்ற பெட்ரோல் விலைக்கும் இன்னைக்கு விற்கக்கூடிய பெட்ரோல் விலைக்கும் நிச்சயமாக மாறுபாடு நிச்சயம் பலமுறை குறைக்கப்பட்டிருக்கிறது. பலமுறை குறைக்கப்பட்டிருக்கு. என்னுடைய வாதம் என்று சொன்னால் சர்வதேச மார்க்கெட்ல கச்சா எண்ணெய் குறைந்த அளவுக்கு குறைக்கப்படவில்லை என்பது என்னுடைய வாதம். அதுக்கடுத்து இன்னொரு முக்கியமான வாதம் என்ன வைக்க வேண்டும் சொல்ல விரும்புறேன்னாக்க, இன்றைக்கு இந்தியாவில நீங்க பேசுறப்ப சொன்னீங்க பெட்ரோல் அதாவது எண்ணெய் விற்பனை நிறுவனங்களே எண்ணெய் விற்பனை விலையை நிர்ணயித்துக் கொள்ளலாம் என்ற அந்த உத்தரவு யார் காலத்தில் போடப்பட்டது? 2001 பிஜேபி ஆட்சி காலத்தில் போடப்பட்டது. ஏற்கனவே என்ன இருந்துச்சு? 1976 சாந்திலால் கமிட்டி என்ற கமிட்டி அமைக்கப்பட்டது. அந்த கமிட்டில என்ன சொல்லிச்சாங்க, அட்மினிஸ்ட்ரேட் பிரைசிங் மெக்கானிசம் வேண்டும், நிர்வாக முறையில பெட்ரோலிய பொருட்களுடைய விலை நிர்ணயிக்க வேண்டும். அதாவது இறக்குமதி விலை எவ்வளவு, அதுக்கான வரிகள் எவ்வளவு, உள்நாட்டு உற்பத்தி எவ்வளவு, சர்வதேச சந்தை எவ்வளவு, இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு நிர்வாக ரீதியா விலை நிர்ணயிக்க வேண்டும் சொல்லி சர்வதேச விலை நிர்ணயிக்க வேண்டும் சொல்லி சாந்திலால் கமிட்டி 1976 ரெக்கமெண்டேஷன் கொடுத்தது. அதை இந்திரா காந்தி அவர்கள் ஏற்றுக்கொண்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அதனால விலைகள் கட்டுப்படுத்தப்பட்டன. ஆனால் இந்த அட்மினிஸ்ட்ரேட் பிரைசிங் மெக்கானிசத்தை ஒழித்து கட்டிவிட்டு எண்ணெய் விற்பனை நிறுவனங்களே எண்ணெய் விலையை நிர்ணயித்துக் கொள்ளலாம் என்பதை கொண்டது பாரதிய ஜனதா கட்சி தான். அப்ப அதனாலதான் இன்னைக்கு எண்ணெய் விலையை கட்டுப்படுத்த முடியவில்லை. அதை சட்ட ரீதியான அங்கீகாரம் கொடுத்தது காங்கிரஸ் கட்சி 2004. அப்ப எண்ணெய் விலையை கட்டுப்படுத்த முடியாத காரணம் காங்கிரஸ் பிஜேபி ரெண்டுமே காரணம். இடதுசாரிகள் அட்மினிஸ்ட்ரேட் பிரைசிங் மெக்கானிசம் இந்தியாவில் மீண்டும் கொண்டு வரப்பட வேண்டும் என்ற குரலை ஒலிக்கிறோம். ஆனால் பிஜேபி ஏற்றுக்கொள்ளவில்லை, காங்கிரஸ் கட்சி ஏற்றுக்கொள்ளவில்லை. அதாவது பிரைஸ் ஸ்டெபிலைசேஷன் ஃபண்ட் பத்தி பேசுறாரு. அதை தொடர்ந்து வலியுறுத்தி இடதுசாரிகள் UPA 2 ஆட்சிகள் முயற்சி பண்ண செய்யல. இப்ப கூட பெரிய அளவுக்கு ஃபண்ட் எல்லாம் ஒதுக்கல. மீண்டும் அட்மினிஸ்ட்ரேட் பிரைசிங் மெக்கானிசத்தை கொண்டு வந்தா டீசல் பெட்ரோல் விலை இன்னும் கடுமையாக குறைக்க முடியும், மக்களுக்கு பலன் கிடைக்கும். அதே விலை நிர்ணய கொள்கை சொல்ல மாட்டீங்களா? கேள்விகள் எழுந்திருக்கின்றன. நிச்சயமா உங்கள்கிட்ட வரேன். அதே விலை நிர்ணய கொள்கைகள், அதே பொருளாதார கொள்கைகள் தொடர்கின்றன. பல புறக்காரணிகள் இதை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. உங்களுடைய பார்வையா இருக்கு. நான் திரு ராமசுப்ரமணியன் அவர்கள்ட்ட நான் கேட்க இருக்கின்றேன். இது ஒரு பட்டிமன்றம் போல விவாதத்தை எழுப்பியிருக்கிறது. இன்றைய நிதியமைச்சர் இந்த ஒரு பணவீக்க குறைவுக்கு, டீசல் விலை குறைவிலிருந்து வந்திருக்கக்கூடிய நல்ல பல மாற்றங்களுக்கு காரணம் நாங்கள் என்று சொல்ல ஏற்பட்டிருக்கிறது வாஸ்தவம் தான். ஆனா காரணம் புறக்காரணிகள், எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், பிஜேபி அரசாங்கம் அல்ல. இவங்க இதை ஏற்படுற அளவுக்கு செஞ்சிருக்கக்கூடிய ஒரு மையமான விஷயத்தை சொல்லுங்க என்று நிதியமைச்சராக இருந்த சிதம்பரம் கேட்டிருக்கிறார். அந்த கேள்வியில நியாயம் இருப்பதாக நினைக்கிறீங்களா? இந்த அரசாங்கம் பக்கம் நியாயம் இருப்பதாக நினைக்கிறீங்க? அது நான் யார் பக்கமாவும் நான் பேசல. இந்த என்டிஏ இருக்கட்டும், யூபிஏ இருக்கட்டும். பட் டெபினட்டா இன்னைக்கு புறக்காரணங்கள் முக்கியமான காரணங்கள், அதில் ஒன்றும் மாற்று கருத்தை இருக்க முடியாது. இன்னைக்கு வெளிநாட்டுல இன்னைக்கு எனக்கு என்ன ஒரு கவலை இருக்கின்றது என்றால், கமாடிட்டிஸ் என்று சொல்லப்படும், நீங்க வெறும் ஆயில் ஒன்று எடுத்துக்கிறது நிறுத்திங்க. மற்ற கமாடிட்டிஸ், காப்பர், அயர்ன் ஓர், இந்த மாதிரி மெட்டல்ஸ், அதனுடைய விலைகள்லாம் மிக குறைந்து கொண்டே இருக்கின்றன. 20% மேல குறைந்து விட்டன. ஆகவே நமக்கு ஒரு அட்வான்டேஜ் சிச்சுவேஷன் நமக்கு என்னன்னா, ஆர்பிஐ கவர்னர் சொன்னது போல ஒரு டிஸ்இன்ஃபிளேஷனை நாம இம்போர்ட் பண்ணி கொண்டிருக்கின்றோம். அங்கெல்லாம் விலைகள் குறைகின்றன, அதை நாம் இம்போர்ட் பண்ணி கொண்டோம். அது நல்லதுதான். அந்த விதத்தில் பார்க்கும் பொழுது இந்த கவர்மெண்ட் இப்ப விலையை குறைந்திருக்குன்னு சொல்வதற்கு அதாவது எக்ஸ்டர்னல் ரீசன் அப்படிங்கிறது உண்மை அதுல. ஆனா இவங்க ஒண்ணுமே பண்ணலைங்க நான் சொல்ல முடியாது. ஆரம்பத்துல இருந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் இவர் இந்த பிரைஸ் ஸ்டெபிலைசேஷன் ஃபண்டை பத்தி ஒண்ணுதான் சொன்னார். ஆக்சுவலா நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இந்த விலைகள் நீங்க ஆரம்பத்தில் குறிப்பிட்டீங்க, விலைகள்லாம் ஏறி போயிடுது அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்ப முக்கியமானது பொட்டாட்டோ விலை, உருளைக்கிழங்கு, அப்புறம் நம்முடைய இந்த ஆனியன், இதனுடைய விலைகள்லாம் கண்ணாபின்னான்னு ஏற ஆரம்பிச்சது. அந்த நேரத்தில் ஏன் இந்த யூபிஏ கவர்மெண்ட் இதை பண்ணிருக்கலாமா இல்லையா?
எசென்சியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் என்பதை மத்திய அத்தியாவசிய பொருட்களுடைய பட்டியல்ல இது ரெண்டுத்தையும் வச்சதுனால தான் விலையெல்லாம் குறைஞ்சு வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. கம்ப்ளீட் மை டியர் ஃப்ரெண்ட். அதாவது இந்த ரெண்டு ஐட்டத்தையும் வந்து எசென்சியல் கமாடிட்டிஸ கொண்டு வந்த பிறகு மற்ற மாநிலங்கள் அதை நான் சீர்படுத்த. அப்புறம் இன்னொன்னு முக்கியமா சொன்னாங்க, இந்த ஆக்ட் நாங்க வந்து அமெண்ட்மெண்ட் பண்ண போகிறோம், என்னென்னலாம் எசென்சியல் கமாடிட்டிஸ் என்று இருக்கின்றதோ அது வந்து பல்சஸ், ரைஸ் இவைகளெல்லாம் கூட அதுல இருக்கின்றன. அதெல்லாம் நாங்க யாராவது வந்து விலையை எங்கேயாவது ஹோல்டு பண்றாங்க அப்படின்னு சொன்னா நாங்க வந்து ஆக்ஷன் எடுப்போம். நாங்க வந்து என்ன பண்ணுவோம், ஒரு நான் பெயிலபிள் அஃபென்ஸா ட்ரீட் பண்ணி ஆக்ஷன் எடுப்போம்னு இந்த மாதிரி ஒரே வார்த்தை அவங்க சொன்னாங்க. சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வாஸ்தவம் தான், எல்லாமே நடந்திருக்கிறது. கொஞ்சம் ஹோர்டிங்க கட்டுப்படுத்த நடவடிக்கைகள் எசென்ஷியல் கமாடிட்டிஸ்ல சேர்த்திருக்காங்க. ஆனா இதனால இப்ப ஏற்பட்டிருக்கக்கூடிய பணவீக்க குறைவு அப்படின்னு ஈக்குவேட் பண்ண முடியுமா? இல்ல, அதாவது நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு. அதாவது ரெண்டு விஷயம், இந்த வேலைகள் குறைகின்றன அப்படின்னு சொல்லும் பொழுது அரசாங்கத்தின் எந்த திசையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றதுங்கிறது அதுவும் that is also a determining factor for price. அந்த அரசாங்கம் இருக்கும் பொழுது இதே வெங்காய விலை ஏறின போது அப்ப என்ன சொன்னாங்க, ஒரு ஆக்ஷன் எடுக்கல யாரும் மத்திய மகாராஷ்டிரால தான் அது ரொம்ப அதிகமாக விழுந்தது. ஆனா அந்த ஏன் பிரைஸ கட்டுப்படுத்த முடியவில்லை? ஏன்னா அங்க முனைப்பில் எதை பண்ணாலும் முன்ன ஆக்ஷன் எடுக்க போறது இல்லைங்கிற ஒரு பயமில்லாத நிலைமை ஏற்பட்டது. இன்னும் ரெண்டு மூணு பாயிண்ட்ஸ் இவங்க ஒண்ணுமே பண்ணலங்கிறது சொல்ல முடியாது. அதே சமயத்துல திரு பி சிதம்பரம் சொன்னது போல வெளிநாட்டு காரணிகள் நிச்சயமாக இருக்கின்றன அப்படிங்கறதையும் நான் சொல்ல விரும்புகின்றேன். நான் திரு ராகவன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன். டாக்டர் எம் சுதர்சன் நாச்சியப்பன் அவர்களும் குறிப்பிட்டார், திரு ரவீந்திரநாத் அவர்களும் குறிப்பிட்டார். டீசல் கொள்கையில, பெட்ரோல் விலை நிர்ணய கொள்கையில எதை மிக கடுமையாக எதிர்த்தீங்களோ அதன் ஊடாக எந்த கொள்கையை எதிர்த்தீங்களோ அதை நீங்க பின்தொடர்றீங்க, அதையே தான் நாங்க வந்து செய்வோம் அப்படின்னு சொல்றீங்க, அதையே தான் தொடர்ந்து வலியுறுத்துவோம்னு சொல்றீங்க. அதன் ஊடாக பெட்ரோல் விலை குறைந்திருக்கிறது, பாத்தீங்களா எங்களுடைய சாதனை அப்படிங்கிறீங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி எதிர்ப்போம், வந்த பிறகு அதனது பல நாள் வரக்கூடிய விஷயங்களுக்கு சொந்தம் கொண்டாடுவோம், அதுக்கான கிரெடிட்ஸ் எடுத்துப்போம் அப்படின்னா என்ன மாதிரியான நடைமுறை இது? நான் ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க சொன்னீங்க எக்ஸ்டர்னல் காரணங்கள் எல்லாம். இவர் வந்து பொருளாதார நிபுணர், அவருக்கு தெரியும் எக்ஸ்டர்னல் வெளி கூட காரணம் சொன்னார் காரணின்னு. ஆனா நான் ஒரே ஒரு டேட்டா கொடுக்கறேன். அதுல இந்த அரசாங்கம் காரணமா யூபி அரசாங்கம் செய்ய மறுத்துதான் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. 98ல பிஜேபி கிட்ட வாஜ்பாய் கவர்மெண்ட் உள்ள வரும்பொழுது இந்த நாட்டுடைய பணவீக்கம் 13.17. நாங்க விட்டு போகும்பொழுது எவ்வளவு தெரியுமா, 3.77 2004ல 3.77. இப்ப இந்த 5 வருஷம் எடுத்துக்கோங்க, யூபியோட 5 வருஷம். 2009ல 10.83. இப்ப கடைசியில இப்ப கொடுத்துட்டு போகும்போது 2013ல 10.92. நான் நீங்க சொல்ற இதே பெட்ரோல் அந்த க்ரூட் ஆயில் பிரைசஸ் எல்லாம் அங்க ஏற்றத்தாழ்வுகள் இருந்தது. இன்னைக்கு இருக்கிற பிரைஸோட கம்மியா கூட நான் 2011ல வந்ததுன்னு நான் சொன்னேன். உயர்ந்தது தாழ்ந்தது, தாழும் போதெல்லாம் இவங்க எதுவும் மாத்தல, பிரைஸ் எல்லாம் மாத்தல. நாங்க விட்டுட்டு போறோம். அதனால யூபி அரசாங்கத்துல தொடக்கத்துல நல்ல விஷயம் நடந்தது, யூபி அரசாங்கத்துல கூடிச்சு அப்படின்னு சொல்றீங்க. அது இல்லைங்க, எப்படி நாங்க செஞ்ச நல்ல விஷயத்துடைய பயனாளிகள் அன்றைய யூபி அரசாங்கம்னு நீங்க சொல்றீங்களோ அதே போல யூபி அரசாங்கம் இறுதி கட்டத்துல செஞ்ச விஷயங்களுடைய பயனாளிகள் நீங்கள் என்று சொன்னால் ஏன் ஏற்கவே முடியாது? எப்படி ஏற்க முடியும்? நான் கேட்கிறேன், ஒன்னு நீங்க சொல்றதெல்லாம் நியாயம். இப்ப நாங்க 2004ல 3.77% இன்ஃபிளேஷன் இருந்தோம். ஜிடிபி எவ்வளவு பிஜேபி கவர்மெண்ட் கொடுத்துட்டு போகும்பொழுது 8.4. அதுக்கப்புறம் இவங்க வந்தது, நான் ஜிடிபி மட்டும் ரெஃபர் பண்றேன். ஜிடிபி இவங்களுடைய ஆட்சி எங்க கிட்ட கொடுத்துட்டு போகும்போது 4.4, நாங்க 8.4ல கொடுத்தோம். அடுத்த 3 வருஷம் 4 வருஷத்துக்கு அனுபவிச்சாங்க. அதை கூட பாருங்க சார், 2006ல 9.2ல இருந்து ஆரம்பிச்சு 9, 7.4, 7.1, 6.8, 6.5, 4.4, 2013 அப்படித்தான் கொடுத்தாங்க. இன்ஃபிளேஷன் கூட சொல்ற, இன்ஃபிளேஷன் முந்தைய அரசாங்கம் விட்டுட்டு போகும்போது 8.0 விட்டுட்டு போனாங்க. இல்ல நான் சொல்றது முந்தைய அரசாங்கம், முந்தைய காங்கிரஸ் அரசாங்கம். நீங்க பேசும்போது நடுவுல என்ன பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இவர் சொன்னார். இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் பண்றீங்களே, 11 ரூபாய் பெட்ரோல் விலை குறைக்கப்பட்டிருக்கிறது. யூபிஏ 5 வருஷம் நீங்க ஆதரிச்சு கொடுத்து அவங்களுக்கு ஆதரிச்சீங்களே, உங்க 5 வருடத்துல நீங்கள் ஆதரவு கொடுத்த 5 வருடத்துல
எத்தனை முறை பெட்ரோல் விலை டீசல் விலை குறைஞ்சிருக்கு? எந்த கொள்கையின் அடிப்படையில பெட்ரோல் விலை குறைந்திருக்கிறது, டீசல் விலை குறைந்திருக்கிறது? எந்த கொள்கையை தவறு, எந்த கொள்கையை கூடாது என்று சொன்னீர்களோ அந்த கொள்கையின் அடிப்படையில ஏன் அதை பின்வாங்கல? இல்லங்க, இப்போ எண்ணெய் நிறுவனங்கள் நிர்ணயிக்கக்கூடிய, அதாவது இந்த விலையை நிர்ணயிக்கக்கூடிய சர்வதேச நிலவரத்துக்கு ஏற்ற போல விலையை நிர்ணயிக்கக்கூடிய அதிகாரத்தின் அடிப்படையில தான் அது வருது. இன்னைக்கு பேரல் விலை குறைந்திருக்கிறது. கச்சா எண்ணெயுடைய விலை வந்து $88 பெர் பேரல். இதே வந்து $120, $130 அப்படின்னு போச்சுன்னா இதே விலைக்கு பாஜக அதுதாங்க சொல்றேன். இல்ல, அதுதான் நான் சொல்ல வரேன். இப்ப நான் என்ன சொல்றேன், நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. விலை ஏன் இந்த மாதிரி பிரச்சனை இப்ப வருது? விலைகள் எல்லாம் குறைக்கும் பொழுது அரசாங்கம் குறைக்கல, கடைசியில அவங்க தான் எண்ணெய் நிறுவனங்களே பண்ணிக்குதுன்னு சொல்லிட்டு விட்டாங்க. அரசாங்கம் இதுல ஒரு இன்ஸ்பெக்ஷன் இருக்கணும், செக் பேலன்ஸ் இருக்கணும். இல்ல, அப்ப மிஸ்யூஸ் பண்ணும்போது அரசாங்கம் அதுல தலையிட வேண்டும். இல்ல, குறைந்திருக்கிறது கொள்கையே தவறு. நரேந்திர மோடியிலிருந்து எண்ணெய் நிறுவனங்கள் விலை நிர்ணயிக்கக்கூடிய கொள்கையே தவறு அப்படின்னு சொல்லி வாதிட்டீங்க. நாங்கள் வந்தால் அதை திரும்ப பெறுவோம் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு என்ன சொல்றீங்க? முழு மூச்சாக எண்ணெய் நிறுவனங்கள் வசமே ஒப்படைப்போம் அப்படின்னு சொல்றீங்க. இங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, நாங்கள் சொன்ன அந்த கொள்கை அவர்கள் கடைபிடிக்கின்ற கொள்கை தவறுன்னு சொல்லுவதற்காக தான் சொன்ன. $70 வரும்பொழுது கூட இறக்கவே இல்லை விலையை. இன்றைக்கு அரசாங்கம் நிர்ணயிக்கும். பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் அரசாங்கம் தான் நிர்ணயிக்கும், எண்ணெய் நிறுவனங்கள் நிர்ணயிக்காது. அன்னைக்கு நீங்க கொடுத்த, ஆனா பட்ஜெட் நீங்க சொல்லக்கூடிய விஷயம் இன்னைக்கு கூட டீசல் பிரைஸ் அரசாங்கம் தான் நிர்ணயிச்சிட்டு இருக்கு. இல்லாட்டி யூபி அரசாங்கம் இருக்கும் போது அப்படித்தான். அந்த கம்பெனிகள் லாபம் வந்து அதுதான் இங்க பாருங்க. கண்ட்ரோல் பண்ணும் பொழுது அதை ஒழுங்கா நிர்வாகம் பண்ணாங்களா? இல்ல, அதுக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நிர்வாகத்தை பத்தி கொள்கை மக்களுக்கு பயன் இல்லாம அது டீகண்ட்ரோல் என்ன பிரயோஜனம்? யூபி அரசாங்கம் இருக்கும்போது பண்ணாதது மக்களுக்கு பயன் இல்ல, அதே நீங்க செஞ்சா மக்களுக்கு பயன். செக் அண்ட் பேலன்ஸ் இல்ல, இப்போ குறைந்திருக்குல்ல. அதுக்கே செக் அண்ட் பேலன்ஸ் பத்தி பேசல நீங்க, கொள்கையை தவறு நீங்க. இல்ல, அரசாங்கமே தவறாக இருந்தது. நான் சொன்னேன், இது பாருங்க, ஜிடிபியா இருந்தாலும் சரி, இன்ஃபிளேஷனா இருந்தாலும் சரி, நீங்க எக்ஸ்டர்னல் காரணிகள் இருக்கும் சொன்னா இந்தியாவுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல, உலக பொருளாதாரம் அதுதான் இதை நிர்ணயிக்கும் சொன்னா அப்படி இல்லை. ஏனென்று சொன்னால் எப்பொழுதெல்லாம் காங்கிரஸ் அல்லாத அரசாங்கம் மத்தியில் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறோம், பணவீக்கம் கட்டுப்படுத்தப்படுகிறது என்பது மாத்திரம் அல்ல, ஜிடிபி இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஜிடிபி நிறைய வந்திருக்கு. ஆனால் நான் ஒண்ணு சொல்ல முடியும், இந்தியாவிலே சார் 1976 இந்திரா காந்தி இருக்கும் பொழுது 28.52 இன்ஃபிளேஷன் அவங்க ஆட்சியில. அதே மாதிரி நீங்க மீறி ஜனதா கவர்மெண்ட்ல கொண்டு போங்க, குறைஞ்சிரும். முதல்ல நரசிம்மராவ் கவர்மெண்ட் 10 இருந்தது. நரசிம்மராவ் கவர்மெண்ட் 10.94. ஆமா, அதிகம் தானே, 10.94 தானே அது. இந்திரா காந்தி பீரியட்லயே 28.52 இருந்தது. இந்த நாடு பார்த்தது. காங்கிரஸ் எப்பொழுதெல்லாம் ஆட்சி பொறுப்பு இருக்குமோ இன்ஃபிளேஷன் அதிகமா தான் இருந்தது. சுதர்சன ஆட்சி பண்ணவர்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன், முன்னாள் நிதியமைச்சரை பத்தி பேசும்போது இந்த ஒரு பணவீக்க முன்னேற்றத்துக்கு காரணம் புறக்காரணிகள், எக்ஸ்டர்னல் ஃபேக்டர், சர்வதேச நிலவரம், பிஜேபி அல்ல அப்படிங்கிறார். ஏன் வித் கான்பிடன்ஸ் நாங்கள் தான் காரணம், யூபி அரசாங்கத்துடைய கொள்கைகள் தான் காரணம், அதன் ஊடாகத்தான் இந்த மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு உங்களால மார்த்தட்டி சொல்ல முடியல? இன்னைக்கு சர்வதேச காரணிகள் தான் இதை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு நிலையில ஒரு ஏற்றத்தையோ இறக்கத்தையோ ஈராக்கிலேயோ இல்லாட்டி வேற எங்கேயோ நடக்கக்கூடிய காரணிகள் தான் நிர்ணயிக்கக்கூடிய ஒரு நிலையில வைத்ததுல காங்கிரசுக்கு பெரும் பங்கு இருக்கிறது என்றால் மறுப்பீர்களா? அது இறக்குமதி செலவை எந்த மாதிரி குறைப்பது என்பதும் ஏற்றுமதியை எவ்வாறு அதிகப்படுத்துவது என்பதும் தான் ஒரு அரசாங்கத்துடைய முக்கியமான ஒரு கொள்கையாகும். அந்த கொள்கை வடிவைத்தான் காங்கிரஸ் ஆட்சி கடைசி 4 மாதங்களிலே செய்தது. அதனுடைய விளைவுகள் இன்றைக்கு நாம் நல்ல முறையில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். வெளிநாட்டில் இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு விலை குறைந்திருக்கிறது. ஆகையினாலே அதனுடைய பணவீக்கம் குறைந்திருக்கிறது. ஏற்றுமதி ஆகவில்லை. அதே நேரத்தில் அரசாங்கத்திலே கையிலே இருக்கக்கூடிய பணத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்காமல் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திலிருந்து ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் கொடுக்கப்பட வேண்டிய பணங்களை எல்லாம் இந்நேரம் பட்டுவாடா செய்திருக்க வேண்டும். அதை பட்டுவாடா செய்யாமல் கஜானாவிலே வைத்திருப்பதன் மூலமாக அந்த கட்டுப்பாடும் செலவு இனங்களையும் குறைத்திருப்பது போல கணக்கு எழுவதனாலேதான் இன்றைக்கு விலைவாசி குறைந்தது போல காணப்படுகிறதே தவிர சாதாரண மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தாக்கம் இன்னும் குறைக்கப்படவில்லை. இரண்டாவது, இவர் ராகவன் அவர்கள் பேசியதிலிருந்தே நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும், கடந்த 6 மாதங்களாக பாரதிய ஜனதா கட்சிக்கு என்ன கொள்கை வடிவு எடுப்பது என்பதை புரியாமல் இருக்கிறார்கள். தெரிய முடியாத ஒரு சூழலில் இருந்து கொண்டிருக்கிறார்கள்.
அதனால அவர்கள் இன்றைக்கு எந்த அரசாங்கம் ஓடிக்கொண்டிருந்த அரசாங்கத்தினுடைய அதே வேகத்திலே தான் இன்றைக்கு இருக்கிறதே தவிர ஓடுகின்ற பஸ்ஸில் ஏறுவது போலதான் ஏறி இருக்கிறார்களே தவிர புதிதாக இவர்கள் ஓட்டுநர்களுடைய திறமையினாலே இதை நான் செய்கிறேன் என்று சொல்லக்கூடிய காலம் இப்பொழுது இல்லை என்பதுதான் எங்களுடைய கருத்து. மூன்றாவதாக விவசாயத்துடைய முன்னேற்றத்திற்காக இவர்கள் எந்த திட்டத்தையும் இன்னும் செயல்படுத்தவில்லை. அதே போல இங்கு உற்பத்தி செய்யக்கூடிய பொருள்களுடைய அதிகமான அளவிற்கு உற்பத்தி செய்வதற்கான திட்டத்தை செய்யாமல் சைனா போன்ற நாடுகளுடைய பொருள்களை இங்கு அதிகமாக கொண்டு வந்து விற்பதற்கும் அதை போலவே இங்கேயே சைனா போன்றவர்கள் எல்லாம் முதலீடு செய்வதற்கு கொடுத்து இங்க இருக்கக்கூடிய முதலாளிகள் எல்லாம் வெளிநாடுகளிலே போய் முதலீடு செய்யக்கூடிய ஒரு முரண்பட்ட கருத்துக்களை இன்றைக்கு மோடி அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார். அந்த முரண்பட்ட கருத்துடைய விளைவு இன்னும் ஒரு 6 மாதத்திற்குள்ளாக நமக்கு அந்த துன்பம் தெரியும். சைனாக்காரர்கள் எல்லையை தாண்டி வருவதற்கு இன்றைக்கு பூனேயிலே கொண்டு வந்து அவர்களே தொழிலுக்கு முதலீடு செய்யலாம் என்று சொல்லி சீனர்கள் இங்கே வந்து இறங்க இருக்கிறார்கள். ஆப்பிரிக்காவிலே 3 லட்சம் பேர் இறங்கியதனுடைய விளைவும் இலங்கையிலே அதை போல 50,000 பேர் இறங்கியதனுடைய விளைவும் இன்றைக்கு அந்தந்த அரசு துன்பப்படுகிறது. அதை போல இன்றைக்கு சீனாவினுடைய அந்த தவறான கொள்கையின் மூலமாக இந்தியா துன்பப்பட போகிறது. இதைத்தான் மோடி செய்கிறாரே தவிர மோடியை பொறுத்த மட்டிலே ஒரு சர்வாதிகாரமாக தானே ஒரு முடிவெடுக்கலாம் என்று எடுப்பதனுடைய விளைவுதான் நாம் இந்த துன்பத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கிற வெளிப்படையாக சொல்ல வேண்டுமேயானால் தெளிவான ஒரு பார்வை இல்லாத ஒரு அரசாங்கம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் சல்மான் குர்ஷித் சைனா பாலிசியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எதையெல்லாம் கொண்டு வந்தோமோ அதோடைய அறுவடையத்தான் பிஜேபி செய்கிறது. தீஸ் ஆர் ஆல் அவர் பாலிசிஸ். அதனது நீட்சித்தான் இது என்று வேற யாரும் சொல்ல. உங்களுடைய இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த சல்மான் குர்ஷித் சொன்னது, சமீபத்தில் சொன்னது. முதலீடை பற்றி அவர் சொல்லல. அவர் சொன்னது எல்லை பிரச்சனை பற்றி பேசுவதற்கும் அதே போல சைனாவோடு நல்ல சமாதானத்தோடு வாழ வேண்டும் திட்டத்தின் அடிப்படையில் தொடர்பில் ஏற்பட்டிருக்கக்கூடிய முன்னேற்றங்களை பற்றியும் அவர் சொன்னார். ஏன்னா எல்லை பிரச்சனை பற்றி முதலீடு இல்ல. ஏன்னா சீன பிரீமியர் வந்தபோது எல்லை பிரச்சனை அங்க பூதாகரமா இருந்தது. அவர் சொன்னது பொருளாதார ரீதியாக ஏற்பட்டிருக்கக்கூடிய இரு நாட்டுகளுக்கும் இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய வர்த்தக தொடர்பில் ஏற்பட்டிருக்கக்கூடிய முன்னேற்றங்களுக்கு அச்சாரமிட்டது நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய அமைச்சர் சொன்னார். அதாவது $100 பில்லியன் கொண்டாந்து இறக்க போறோம் சொன்னது நாங்க இல்ல. அது $20 பில்லியன் போனதை பற்றி நாங்க சொன்னது நாங்க இல்ல. அது பூரா பிஜேபியினுடைய இந்த 5 மாத சாதனைகளிலே முதல் சாதனை. அது வருங்காலத்திலே மக்களுக்கு இங்க இருக்கக்கூடிய உற்பத்தி செய்யக்கூடிய திறன் இழந்து சாதாரண மக்கள் எஸ்எம்இ செக்டார் என்று சொல்லப்படுகிற சிறு தொழில் செய்யக்கூடியவர்களும் மற்றவர்களும் துன்பப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அரசு சார்ந்த பிஹெச்இஎல் போன்ற நிறுவனங்களும் மற்ற நிறுவனங்களும் தனியாரிடம் கொடுக்கப்பட்டு அதனுடைய விளைவு இன்றைக்கு மின்சார உற்பத்தி குறைய இருக்கிறது. நாங்கள் கொண்டு வந்த திட்டங்களை எல்லாம் செயல்படுத்த முடியாத ஒரு சூழலை இந்த 4 மாதத்திற்கு அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். சரியான முறையில் கொண்டு வர வேண்டும். அதாவதுங்க 3 பாயிண்ட் சொல்றாரு. சர்வாதிகாரமாக மோடி செயல்படுகிறார். உங்க ஆட்சியில கேபினெட் மினிஸ்டர் 200 கோடி ரூபாய் திட்டங்களுக்கு தான் கேபினெட் மினிஸ்டர் பர்மிட் பண்ணலாம். மீதெல்லாம் கேபினெட்டுக்கு போனோம். இப்ப இந்த மோடி அரசாங்கம் மத்திய அமைச்சர்களுக்கு 1000 கோடி ரூபாய் அவர்களே முடிவு செய்யலாம் ப்ராஜெக்ட். இது சர்வாதிகாரியா? ஒண்ணு. இன்னொன்னு நான் என்ன சொல்றேன், அமைச்சர் அதிகாரம் இல்லாம எங்க கேபினெட் மினிஸ்டர் போட்டுட்டு அதுக்கு மேல ஒரு குழு போடுவீங்களா? உங்களுடைய கேபினெட் மினிஸ்டர் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கல, எங்களுக்கு இருக்கிற மோடிக்கு இருக்கிறது. 200 கோடிங்கிறது 1000 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் நீங்க கிளியர் பண்ணலாம்னு கொடுத்தார். இன்னொன்னு 6 லட்சம் கோடி மோடி அவர்கள் இன்றைக்கு சொல்லும் பொழுது எந்த மாநிலம் இதை பயன்படுத்துகிறீர்களோ பயன்படுத்திக் கொள்ளுங்கள், 6 லட்சம் கோடி முதலீடு தயாராக இருக்கிறது என்று சொன்னார் இந்த 3 மாசத்துல. இன்னொன்னுங்க, இவர் சொல்றாரு சிறு தொழில் எல்லாம் கஷ்டப்படுறாங்கன்னு. யார் நீங்க சொல்றீங்களா? சில்லறை வர்த்தகத்திலே அந்நிய முதலீடை கொண்டு வந்து 5 கோடி சில்லறை வர்த்தகர்களுடைய வயிற்றிலே அடிக்க முயற்சி நீங்க முடிவு பண்ணீங்களா? நீங்க சொல்றீங்களா சில்லறை வர்த்தகத்தை பத்தியும் சிறு தொழிலை பத்தி கவலைப்படுறீங்களா? மக்கள் நம்புவாங்களா? நிர்மலா சீதாராமன் வந்த உடனே சொன்னாங்க, சில்லறை வர்த்தகத்திலே நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அந்நிய முதலீடு. எங்களுக்கு காங்கிரஸ் கட்சி சொல்லி சொல்லுவதை மக்கள் நிச்சயமா நம்ப மாட்டாங்க. பிஜேபி ஏற்கனவே இந்த ஸ்டாண்ட் எடுத்திருக்கிறோம், இப்பயும் அது வலியுறுத்திருக்கிறார் மத்திய காமர்ஸ் மினிஸ்டர். மற்ற துறைகள்ல நீங்க எதிர்த்த துறைகளான இன்சூரன்ஸ் உள்ளிட்ட துறைகளை அந்நிய நேரடி முதலீட்டை அதிகரித்திருப்பது, இது சார்ந்த விமர்சனங்களும் பாஜக அரசாங்கம் மீது எழுகிறது. இதை தாண்டி நல்ல விஷயம் நடக்கிறது. இந்த அரசாங்கத்துக்கு அதுல பங்கே இல்லை என்று சொல்லிவிட முடியுமா? நான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த டாக்டர் ரவீந்திரநாத் அவர்கள்ட்ட கேட்க இருக்கின்றேன். நிச்சயமாக சமீபத்தில் பார்க்கும்போது ஜூலையிலிருந்து பார்க்கும்பொழுது நரேந்திர மோடி அரசாங்கம் வந்த சமயத்திலிருந்து இன்ஃபிளேஷன் WPI ஆகட்டும் இல்ல TCPI ஆகட்டும் தொடர்ந்து ஒரு முன்னேற்ற பாதையில் தான் இருக்கிறது. ஆனா
இதனது பயன் டீசல் விலை, பெட்ரோல் விலை எல்லாம் குறைந்திருக்கிறது, அவ்வப்போது குறைந்திருக்கிறது. ஆனா இதனது பயன் நேரடியாக சாமானியனை அடைந்திருப்பதாக நினைக்கிறீங்களா? நிச்சயமாக சாமானியனை இந்த பலன் அடையவில்லை. இது ஒரு பெரிய பலன் என்று சொல்ல முடியாது. அதுக்கடுத்து நான் திரும்ப வலியுறுத்தி சொல்ல விரும்புவது என்னன்னாக்க, இந்த பெட்ரோல் டீசல் கொள்கை நிர்ணயத்தில் மத்திய அரசு தொடர்ந்து தவறு இழைக்கிறது. அது பிஜேபியா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும். இப்ப சர்வதேச சந்தையில கூடு விலை என்ன அப்படின்றத மட்டுமே வைத்துக்கொண்டு இந்தியாவில் நிர்ணயிக்க கூடாது. ஒரு காலகட்டத்தில் இந்தியாவில் வந்து உள்நாட்டு உற்பத்தியே இல்லை. அது எரிவாயுவா இருக்கட்டும், எண்ணெய் குரூட் ஆயிலா இருக்கட்டும், உள்நாட்டு உற்பத்தி இல்லாம இருந்தது. ஆனா இன்றைக்கு வந்து கணிசமாக உள்நாட்டு உற்பத்தி இருக்கிறது. கோதாவரி படுகையில வந்து நம்ம எரிவாயு உற்பத்தி செய்யறோம். ராஜஸ்தான்ல குரூட் ஆயில் உற்பத்தி செய்யப்படுகிறது. அதே போல இங்க ரெஃபைனரிஸும் இருக்கு. அவ்வாறுலாம் இருக்கின்ற பொழுது நான் வந்து வெளிநாட்டு சந்தையில என்ன மார்க்கெட்ல விற்பனையோ அதை மட்டுமே வைத்துக் கொண்டு நிர்ணயிப்பது சரியல்ல. இம்போர்ட் தானே, ஆனா இன்றைக்கும் கூட நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்க எரிவாயுவை முழுமையாக நம்ம வந்து முகேஷ் அம்பானியுடைய கம்பெனி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து உற்பத்தி செய்தால் எரிவாயு பிரச்சனை ஓரளவு தீர்க்க முடியும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னாக்க பேசுறத பல்வேறு உதாரணம் சொன்ன மிஸ்யூஸ் பண்றாங்க, பெட்ரோலியம் பிரைஸ் வந்து குறைச்சா அப்படின்னு. இன்னைக்கும் கூட என்னன்னாக்க 30,000 கோடி ரூபாய் இந்திய அரசுக்கு இழப்பு ஏற்படுது. எதுல இழப்பு ஏற்படுதுனாக்க, முகேஷ் அம்பானி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் வந்து ONGC சொந்தமான எரிவாயு வயலில் இருந்து அது வந்து எரிவாயு அனுமதி இல்லாம எடுக்குது, அதாவது திருடுது. அதன் மூலம் நாட்டு மக்களுக்கு, நாட்டு சொத்துக்கு இந்திய அரசுக்கு 30,000 கோடி ரூபாய் இழப்பு. இதை பற்றி பிஜேபி அரசுக்கோ காங்கிரஸ் கட்சியோ எந்த விதமான அக்கறை இல்லை. கவர்மெண்ட் வந்து அந்த கம்பெனி அதுக்கடுத்து என்ன சொல்ல வரேன்னாக்க, இந்த ONGC இன்றைக்கு லாபகரமா செயல்படக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கிறது. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, பொதுத்துறை நிறுவனங்களை வித்து தங்களுடைய பட்ஜெட் பற்றாக்குறை தீர்க்க வேண்டும் என்பதற்காக UPA 2 வந்து என்ன இடைக்கால பட்ஜெட்ல வந்து 40,000 கோடி ரூபாய் நிர்ணயிச்சாங்க. இப்ப கிட்டத்தட்ட 53,000 கோடி ரூபாய்க்கு பொதுத்துறை நிறுவனங்கள் விற்பதற்கு பிஜேபி முயல்கிறது. அதுல மிக முக்கியமாக 5% பங்குல ONGC பங்குல விற்க போறாங்க. அப்ப அதோட மதிப்பு வந்து 19,000 கோடி ரூபாய். அப்ப ONGC இன்னைக்கு வந்து எரிவாயு உற்பத்தி செய்யுது, எண்ணெய் உற்பத்தி செய்யுது, எல்லாம் செய்யுது. அப்ப முகேஷ் அம்பானி அதிகமாக இந்த துறையில் இருக்கின்ற பொழுது அரசு துறை நிறுவனத்தை விற்கின்ற பொதுத்துறை நிறுவனத்தை விற்றாக்க இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய எண்ணெய் வளம், எரிவாயு வளம் யார்கிட்ட போகும்? அப்ப எப்படி எரிவாயு விலையை கட்டுப்படுத்த முடியும்? அப்ப மிக மோசமான கொள்கையை கடைபிடிக்கிறாங்க. அதுக்கு இன்னைக்கு நாங்க நாடுகளில் மறியல் போராட்டம் பண்ணிருக்கோம். அப்ப முக்கியமா என்ன சொல்றோம், ஆன்லைன் வர்த்தகத்தை தடை செய்ய வேண்டும், யூக வணிகத்தை தடை செய்ய வேண்டும், பொது விநியோக முறையை பலப்படுத்த வேண்டும் சொல்றோம். ஆனா காங்கிரஸ் கட்சியும் பிஜேபி திட்டமிட்டு உலக வங்கியோட நிர்பந்தத்தின் காரணமாக பொது விநியோக முறையை சீர்குலைத்து வருகிறது. எங்களை பொறுத்தமட்டில் யூனிவர்சல் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் வேணும்னு சொல்றோம். விவசாயத்தின் நேரடியாகவே விவசாயியோட விளைபொருட்களை அரசாங்கமே FDI மூலமாக கொள்முதல் செய்ய வேண்டும். அதே பொது விநியோக முறை மூலமாக அரசாங்கம் விநியோகிக்க வேண்டும். இதன் மூலமாக தான் உணவு தானிய விலையை கட்டுப்படுத்த முடியும். இவர் வெங்காய விலை பத்தி பேசினார், தக்காளி விலை பத்தி பேசினார். வெங்காய தக்காளியை சீசனல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இறங்கலாம். ஆனா என்ன சொல்றேன்னா, புளி விலை குறைஞ்சிருக்கா, பருப்பு விலை குறைஞ்சிருக்கா, எண்ணெய் விலை குறைஞ்சிருக்கா, இதெல்லாம் குறைஞ்சிருக்கா சொல்லுங்க. ஆனா இதெல்லாம் கட்டுப்படுத்த முடியும். எப்ப கட்டுப்படுத்த முடியும்? பொது விநியோக முறையை பலப்படுத்தி அனைவருக்குமான பொது விநியோக முறை கொண்டு வருகின்ற பொழுதுதான் இந்த விலைவாசியை முழுமையாக கட்டுப்படுத்த முடியும். விலைவாசி கட்டுப்படுத்த மிக முக்கியமான அம்சமான ஆன்லைன் வர்த்தகத்தை தடை செய்வது, யூக வணிகத்தை தடை செய்வது, பொது விநியோக முறையை பலப்படுத்துவது என்பதற்கு நேர் எதிர்மாறாக பிஜேபி செல்வது, காங்கிரஸ் செல்வது என்பது குற்றச்சாட்டு. இட் இஸ் a mismanagement of economy அப்படிங்கறது அவருடைய பார்வை. இந்த ஒரு குற்றச்சாட்டு ஏன் எழுகிறது அப்படின்னா, எதிர்கட்சியா இருக்கும் பொழுது பிஜேபியும் இதே குற்றச்சாட்டுகளை அன்றைய காங்கிரஸ் மீது, இந்த ஒரு பெட்ரோல் நிர்ணய கொள்கையாகட்டும், இல்ல பல விஷயங்கள் FTA பல இனங்கள் அவங்க கையாண்ட கொள்கைகளாகட்டும் எதிர்த்துட்டு அதே பின்தொடரும் பொழுது, நீங்க வந்து சர்வதேச காரணிகளாலோ இல்லாட்டி நம்மளுடைய உள்நாட்டு காரணிகளாலோ மாற்றம் ஏற்பட்டாலும் கூட கொள்கை மாறவில்லையே, இந்த கொள்கையெல்லாம் தவறுன்னு சொன்னீங்க, ஆகையினால ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது, ஆனா கொள்கை மாறாம எப்படி மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு கேள்வி தவறானதா? இல்ல நாம இப்ப இன்னைக்கு விலைவாசியை பத்தி நாம பேசிட்டு, கொள்கை மாற்றம் நீங்க FDI பத்தி பேசினீங்க. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரீட்டைல்ல கிடையாதுன்னு அவங்களுடைய கொள்கையா இருந்தது. NDA அதே தான் கடைபிடிக்கின்றார்கள். ஆனால் ஏன்னா ஐ எம் ரியலி பர்ப்ளெக்ஸ்ட், இந்த இன்சூரன்ஸ் எல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு மறுபடியும் எதற்காக கொண்டு வந்தாங்கன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் நிறைய பிஜேபி ஃப்ரெண்ட்ஸே கேட்டேன், ஏன் நீங்க மாறி சொல்லுறீங்கன்னா, நான் கேட்டு சொல்றேன் சார் தான் சொன்னாங்களே, அவங்களால நீங்க எந்த ஃப்ரெண்டு கிட்ட கேட்டீங்க? இல்ல நான் கேட்டேன், அவர்கிட்ட நான் கேட்டேன், பேர் யார்கிட்ட கேட்டீங்கன்னு சொன்னீங்க ஸ்பெசிபிக்கா, அது எனக்கு தெரியல. ஐ டோன்ட் நோ, இன்னி வரைக்கும் எனக்கு ஆன்சர் தெரியல. அது இருந்தாலும் அவர் சொல்லட்டும். பட் இந்த பாயிண்ட் இஸ்,
இன்னும் 2-3 விஷயம். அதனால இந்த கவர்மெண்ட் ஒண்ணுமே பண்ணல அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. இப்ப வெறும் வெங்காயம் அதெல்லாம் பத்தி அதாவது ஒரு கவர்மெண்ட் இப்ப டெட்டரண்ட் இப்ப நீங்க சொன்னீங்க ஒரு ஆக்ஷன் எடுக்க போறோம், நான் பேலபிள் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை ட்ரீட் பண்ண போறோம், விலையெல்லாம் ஏறிதுன்னா நாங்க செய்வோம். இந்த மாதிரி சில இன்ஃபர்மேஷன் வந்தாலே உங்களுக்கு இந்த பதுக்கிறதுங்கிறது ரொம்ப குறைஞ்சு போகும். இதுல இன்னொரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் அவங்க என்ன பண்ணினாங்கன்னா 635 டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கு. ஒன்னு ஸ்டோரேஜ் நாங்க ஃபெசிலிட்டிஸ் நாங்க பண்ணி தருகின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுக்கு நாங்க இதுக்கு உதயகரமாக இருக்கின்றோம் அப்படின்னு. அது ஒரு முக்கியமான காரணம். இனிமே எங்க கண்ணாப்பனான அந்த இது வேஸ்டேஜ் ஆஃப் ஃபுட் மெட்டீரியல்ஸ் அதெல்லாம் ஆகாம இருக்கிறதுக்காக இந்த அரசாங்கம் செஞ்சு ஒண்ணுமே திரு பி சிதம்பரம் சொன்ன மாதிரி ஒண்ணுமே அனௌன்ஸ் பண்ணல. அப்படியே அனௌன்ஸ் பண்ணலன்னு சொல்லல, நாங்க செஞ்சதே பண்ணாங்க. இதெல்லாம் இது அவங்க எங்க பண்ணிருக்காங்க. இன்னைக்கு வந்து இப்போ ஒரு ஃபுட்ஸ் வந்திருக்குல்ல, பணவீக்கம் குறைஞ்சிருக்குல்ல, டீசல் விலை குறைஞ்சிருக்குல்ல, அதுக்கு காரணம் நீங்க எடுத்த நடவடிக்கை இல்ல. விஷயங்கள் எல்லாமே இனிஷியல் ஸ்டேஜ் இல்ல. வெயிட் அ மினிட், நான் முதல்ல ஆரம்பத்திலே சொன்னேன். எனக்கு என்னன்னா வெளிநாட்டில் நடக்கக்கூடிய உலக சந்தையில என்ன நடக்கின்றதோ அதனுடைய பிரதிபலிப்பாக நாம இதை நான் வந்து டிஸ்இன்ஃபிளேஷன் அப்படின்னு இவர் ஆர்பிஐ கவர்னர் சொன்னாரே அந்த மாதிரி இம்போர்ட் செய்கின்றோம். அதனால இப்ப இன்ஃபிளேஷன் அது குறையறதுனா என்ன ஆகும், நம்மகிட்ட பர்ச்சேசிங் பவர் அதிகமாகும் வாங்குறவங்களுக்கு. ரெண்டாவது கம்பெனிகள்லாம் அவங்களுக்கு தேவையான மூலதனத்தை ரா மெட்டீரியல்ஸ் நாம இங்க தெரிவிக்கும் பொழுது அவங்களுடைய காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் குறையிறது. மூன்றாவதாக இந்த பிஸ்கல் டெபிசிட்ங்கிறது குறையிறது, ஏன்னா அரசாங்கத்துக்கு நிறைய வரி எல்லாம் போறது. நாலாவது கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் ஆரம்பத்திலிருந்தே பேசிக் கொண்டிருக்கோம், அது குறையாது. இதெல்லாம் குறைந்து கொண்டிருக்கின்றது. அது எதனால குறையுதுங்கிறது சர்வதேச எக்கனாமிக் growth தானா கூடும். என்ன நீங்க இந்தியா அப்படி இல்லையே. இல்ல சார், யூபி அரசாங்கம் இருக்கும்போது இதெல்லாம் குறைந்திருக்கிறது. No, I am sorry. கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் குறைஞ்சதுக்கு முக்கியமான காரணம் ஆரம்பத்துல அது ரொம்ப பயங்கரமா போய் கொண்டிருந்த நிலைமைய கட்டுக்குள்ள கொண்டு வந்தது கோல்டு இம்போர்ட்டை குறைச்சார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான காரணம். அதாவது அவர் 3.1 அப்புறம் கடைசியில் 2.8 அந்த நிலைமையில கொண்டு வச்சுட்டு போனார் திரு பி சிதம்பரம். வி ஹேவ் டு கிவ் கிரெடிட் டு மிஸ்டர் பி சிதம்பரம். அதுல ஒண்ணு நம்ம ரெண்டு கருத்து இருக்க முடியாது. அதே போல பிஸ்கல் டெபிசிட் 4.1 அப்படிங்கும் போது இன்னைக்கு ஒரு பொனான்சா நமக்கு கிடைச்சிருக்கு. ஆயில் பிரைஸ் வந்து கண்ணாபனா இன்னைக்கு $82. இது வந்து அன்பிரசிடென்டட். அந்த இதுல இன்னொன்னு முக்கியமான பயன். அப்படி இருந்தாலும் கூட நம்முடைய ரூபாவோட மதிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா 62, 61, 62 அதே ரேஞ்சில் தான் இன்னைக்கு போயிட்டு இருக்கு ஒரு டாலருக்கு. ஆகவே அப்ப ஏன் குறைக்கல அப்படின்னு சொன்னா அப்ப வந்து 35, 36 ரூபா இருந்தது பிஜேபி முன்னாடி இருந்த பொழுது. 35 rupees அவ்வளவுதான். இன்னைக்கு 62, 60. நாம இன்னொரு தடவை பேசினப்போ கூட 64 ஆயிடுது. நீங்க இப்ப 61 இருந்துட்டு இருக்கு. ஆகவே இதனுடைய இம்பாக்ட் எல்லாம் டெஃபினட்டா இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா அது வரும். அந்த ஒரு பாயிண்ட். அதனால இவங்க ஒண்ணு பண்ணல அப்படிங்கறதெல்லாம் ஒண்ணு அர்த்தம் இல்ல. இவங்களும் செய்திருக்கின்றார்கள். அதே நேரத்தில் இன்னொரு ஒரே பாயிண்ட் இந்த பலன் அந்த செய்கைகளால் வந்ததாங்க. நிச்சயமாக இந்த பிரைஸ் ஸ்டெபிலைசேஷன் பண்ணாலேயோ உருவாக்கப்படும் அறிவிப்புனாலேயோ வேலை குறைஞ்சிருச்சா, பணவீக்கம் இது பண்ணிடுச்சா, இல்லாட்டி எந்த கொள்கையால டீசல் வேலை குறைஞ்சிருக்கு. சில விஷயங்கள் வந்து இந்த விலை குறையறது அப்படிங்கிறது அனௌன்ஸ்மெண்ட்னாலேயே குறையும். நீங்க அதை புரிஞ்சுக்கணும். நீங்க இயல்பான பொருளாதார கணக்கு ஒரு $10 வந்து ஒரு பேரலுக்கு குறைஞ்சதுன்னா இயற்கையா ஜிடிபி எங்கேயோ ஏதோ ஈராக்கிலேயோ புறக்காமிகளால் நடந்த விஷயத்துக்கு இந்த கவர்மெண்ட் எப்படி பிளீஸ் நான் முதல்ல சொல்லிட்டேன். வெளிநாட்டு காரணங்கள் நிச்சயமாக இதற்கு இருக்கின்றது. இன்னும் நான் என்னுடைய கவலை என்னவென்றால் இது வந்து ஒரு டீஃப்ளேஷனரியாகவும் மாறிவிடக் கூடாது என்ற கவலை இருக்கிறது. ஏன்னா உலக பொருளாதாரம் என்பது இன்னைக்கு வந்து பிளீஸ் allow me to talk. ஏன்னா நான் இப்ப ஒரு பெரிய கான்பரன்ஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு பல இடங்களை நான் பார்த்தது நான் விஷயம் பயப்பட்டு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எனக்கு என்ன முக்கியமான பாயிண்ட் என்னன்னா இன்னைக்கு அமெரிக்கால இருக்கட்டும், அது வந்து இன்னும் பிரமாதம் ஓடி இல்ல. அமெரிக்கா இன்னைக்கு அங்க 16 இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் என்ன அவங்களுடைய கண்ட்ரியினுடைய ரிப்போர்ட்டே சொல்றது உங்களுடைய கண்ட்ரியினுடைய பெடரல் ரிசர்வுக்கு அது திவாலா போனது அப்படிங்கிற மாதிரி உலக அளவிலே ஆகக்கூடியது அதனுடைய இம்பாக்ட் இருக்கும். இன்னைக்கு இந்த விலை குறைகிறது அப்படிங்கிறது என்னுடைய பயம் என்னவென்றால் குறையுமோ நம்ம நாட்டுக்குங்கிறது எனக்கு பயமா இருக்கு. கேட்கறது ஒரே ஒரு கேள்விதான். மருந்து விலை விலைதாங்க முக்கியமான பிரச்சனை. அது
நான் ஏற்கனவே சொன்னேன் 8000 ரூபாய் விற்கக்கூடிய பொருள் 1 லட்சம் ரூபாய். அதே மாதிரி சர்க்கரை நோய், ரத்த அழுத்தம், இதய மருத்துவம், இதுக்கான எல்லா மருந்தும் பல மடங்கு ஏறி போச்சு. அதுக்கு காரணம் பிஜேபி அந்த 108 மருந்துகளை விலை கட்டுப்பாடு ரத்து செஞ்சதுதான். ஏன் இந்த கொள்கை முடிவு நீங்க மாற்றத்தை கொண்டு வருவீங்களா? எந்த கொள்கையை மாற்றிருக்கீங்க? நீங்க மாத்தின ஒரு கொள்கை புதுசா எடுத்த நடவடிக்கை பிரைஸ் ஸ்டெபிலைசேஷன் ஃபண்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்றதுக்கு அது செஞ்சிருக்கோம். ஓகே, இந்த கொள்கை இருப்பதனால தான் நாடு சீரழிஞ்சிட்டு இருக்கு. யூபி அரசாங்கம் இப்படி இந்த கொள்கையால இந்த மக்களை சீரழிக்கிறதே அப்படின்னு சொன்ன எந்த பொருளாதார கொள்கையை மாத்திருக்கீங்க? திருப்பி திருப்பி ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, இந்த காரணிகளாமே ஒரு காரணம் தானே சார், இல்லங்க சொல்ல முடியுமா? இங்க பாருங்க, சகோதரர் அப்பவே சொன்னார், நான் அப்பவே ஜஸ்ட் சொல்ல நினைச்சேன். நேஷனல் பார்மசூட்டிக்கல் பிரைசிங் அத்தாரிட்டின்னு இருக்கு. அது வந்து 2013 அதுக்கு அட்டானமஸ் பாடி, அவங்க தான் வந்து பிரைஸ் பிக்ஸ் பண்ணதுக்கு அலோவ் பண்ணிருந்தாங்க. இப்ப அதை வேண்டாம், அரசாங்கமே எடுத்துக்கொள்கிறது. அந்த பல சிக்கல்கள், அதுல ரெட் டேபிசம்ல இருந்து பல விஷயங்கள் வந்ததுனால அரசாங்கம் இன்றைக்கு அந்த ட்ரக் எல்லாம் 108 ட்ரக் அவர் சொல்றாரு பாருங்க, அத்தனை இப்ப அரசாங்கம் முடிவு பண்ண போகுது. இப்ப அரசாங்கம் முடிவு செய்ய போகுது. இப்ப அதாவது நீ வந்து விலையை நிர்ணயிக்க கூடாது, அரசாங்கமே நிர்ணயித்த குழு கமிட்டி, நீ விலையை நிர்ணயிக்க கூடாது, அதிகாரத்தை பறிச்சுட்டாங்க. பிரைசிங் அத்தாரிட்டி, அட்டானமஸ் பாடி விலை நிர்ணயம் அவங்க செய்யணும்னு சொல்லியிருந்தோம். இப்ப அரசாங்கம் விலை நிர்ணயம் செய்வதற்காக எடுத்திருக்கிறது. இப்ப அரசாங்கம் இன்னும் கூட குறைக்கலாம் இல்ல. We are talking to pharmaceutical industries. இப்ப என்ன உடனே இதெல்லாம் நடந்தது எப்போ? என்னவோ பல்லாண்டு காலமாக இது நடந்த மாதிரி பேசுறாரு. இப்ப மோடி யுஎஸ் போறதுக்கு முன்னாடி நடந்ததுன்னு இவர் சொல்றாரு. இப்பதானே ஒரு மாசம் கூட ஆல அரசாங்கம் இதை எடுத்திருக்கிறது கையில. அரசாங்கம் அதற்காக நிறுவனங்களோடு பேசிட்டு இருக்குது. என்னுடைய क्वेश्चन நீங்க ஸ்பெசிபிக்கா ஆன்சர் பண்ணல. நீங்க வந்து இவையெல்லாம் இந்த கொள்கைகள் எல்லாம் பொருளாதாரத்துக்கு ஒரு மிகப்பெரிய இழுக்கு, இதையெல்லாம் மாத்தணும், ரயில்வே கட்டணம் உயர்வோ அதுக்கு நிர்ணயிக்கக்கூடிய கொள்கையோ, டீசலுக்கு நிர்ணயிக்கக்கூடிய கொள்கையோ, எஃப்டிஐ எடுக்கக்கூடிய கொள்கைகளோ, நீங்க எதிர்த்த விஷயங்கள், நாங்கள் இதை எதிர்த்தோம் அப்படின்னு சொல்லி என்னென்ன விஷயங்கள் பின்வாங்கிருக்கீங்க? எஃப்டிஐ ரீட்டைல் விடுங்க, ஹேட்ஸ் ஆஃப், நீங்க சொன்னீங்க பண்ணீங்க. மத்த எந்த விஷயத்தை நீங்க பின்வாங்கிருக்கீங்க? இன்சூரன்ஸ் பத்தி பேசணும்னால இதே இடத்துல நீங்க சப்ஜெக்ட் பேசிருக்கீங்க. நான் தான் பிஜேபி சார்பா வந்து பேசியிருக்கேன். அப்ப சொன்ன யஷ்வந்த் சின்ஹா கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ன சொல்லுது? இந்தியாவில பாதுகாப்பான கொண்டு வந்துட்டு கொண்டு வரணும் சொல்றோம் தவிர பிஜேபி நாங்க வந்து எஃப்டிஐங்கிற ஒரு விஷயத்தை எதிர்க்கவே இல்லை. டிஃபென்ஸ்ல எஃப்டிஐ அப்பவும் ஆதரிச்சோம். இன்னைக்கு ஏன் டிஃபென்ஸ்ல ஆதரிக்கிறோம்? 70% இம்போர்ட் பண்றோம் சார் நம்மளுடைய ஆயுதங்கள்லாம். அது இந்தியாவிலே ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்றோம். இதுல என்ன தப்பு இருக்க முடியும்? ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, எதிர்த்த விஷயம் ஒரு என்னுடைய எதிர்த்த விஷயங்கள், நீங்க ஆதரிச்ச விஷயங்கள் இல்ல. டிஃபென்ஸ் எல்லாம் எப்பயுமே ஆதரிச்சிருக்கீங்க. எதிர்த்த விஷயங்கள் டீ கண்ட்ரோல நீங்க கடுமையா எதிர்த்திருக்கீங்க. டீ கண்ட்ரோல அதே தான் தொடர்றீங்க, மீண்டும் நீங்க கடுமையா கொண்டு வரோம் அப்படிங்கிறீங்க. 10 நிமிஷம் முன்னாடி இதான் கேள்வி கேட்டீங்க. பாருங்க, சரியா தான் நானும் சொல்லிருக்கிறேன். இன்றைக்கு நீங்க இன்சூரன்ஸ் எஃப்டிஐ இன்சூரன்ஸ்ல கூட எந்த அளவுக்கு அவங்க மிஸ்யூஸ் பண்ணாங்கன்னு தெரியும். அதனாலதான் நாங்க அப்போஸ் பண்ணோம். இப்பவும் கூட இந்த டீ கண்ட்ரோல் விஷயத்துல கூட நான் சொன்ன 2011 இதோட கீழே இருந்தது. இருங்க சார், இருங்க. ஒன்னு இன்னொன்னு, மரியாதைக்குரிய கம்யூனிஸ்ட் தோழர் ஒன்னு புரிஞ்சுக்கணும். நீங்க எந்த பொருளாதார கொள்கையை வச்சிருக்கீங்களோ அதுதான் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், பிஜேபி ஃபாலோ பண்ண. நீங்க ஆட்சிக்கு வர முயற்சி பண்ணுங்க. நீங்க உங்களுடைய பொருளாதார கொள்கை எங்க மேல திணிக்காதீங்க. உங்களுக்கும் எங்களுக்கும் பொருளாதார கொள்கையில பெரிய வித்தியாசம் இருக்கிறது. உங்களுடைய கொள்கைகள் நீங்க ஆட்சிக்கு வரணும். மக்கள் உங்களுக்கு, அதுவும் குறிப்பா உங்களுடைய கட்சிக்கு சிபிஐக்கு ஒரு சீட் கொடுத்திருக்காங்க 543. எண்ணத்தை மக்களுக்கிட்ட செல்வாக்கை பெற்றுக்கொண்டு வாங்க, நீங்க உங்க பொருளாதார கொள்கை நிறைவேற்றுங்கள். எங்களை நீங்க கம்பல் பண்ண முடியாது. எந்த கேள்வி பிரதானமா எழுதுனா, தேர்தலுக்கு முன்பாக இது தவறு, இந்த கொள்கை தவறு, இதன் ஊடாக மக்கள் பாதிக்கப்படுவார்கள் அப்படின்னு நீங்க சொன்ன விஷயம். ஆனா இன்னைக்கு அதை நீங்க பின்தொடரும் போது இந்த கேள்வி எழுகிறது. நீங்கள் ஏன் அன்று சொன்னீர்கள், இன்று ஏன் எதிர்த்த விஷயத்தையே செயல்படுத்துகிறீர்கள் அப்படின்னு. இன்சூரன்ஸ் பத்தி திரு ராகவன் சொல்லும் போது சொன்னது போல திரு யஷ்வந்த் சின்ஹா தலைமையிலான கமிட்டி 26% மேல கூடவே கூடாது என்ற ஒரு விஷயம் தான் சொன்னது. ஏன் இன்று அது கூட்டப்பட்டிருக்கிறது பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. முன்னாள் மத்திய அமைச்சர் திரு சுதர்சன் நாச்சிப்பன் அவர்கள்ட்ட நான் கேட்க இருக்கின்றேன். இப்ப இருக்கக்கூடிய முன்னேற்றத்துக்கு காரணம் சர்வதேச காரணிகள் அப்படின்னு சொல்றாங்க. நான் உங்கள்கிட்ட எழுப்பக்கூடிய கேள்வி, சென்ற ஆட்சியில யூபிஏ ஆட்சி வரும்பொழுது 8.6% வளர்ச்சி இருக்கிறது. நீங்க போகும்போது 4.9 அப்படிங்கிற அளவுல விட்டுட்டு போறீங்க. என்னும் பொழுது இடைப்பட்ட காலத்துல ஏற்பட்ட பொருளாதார முன்னேற்ற சரிவுக்கு காரணம்
சர்வதேச காரணிகள் அல்ல, அப்ப எடுக்கப்பட்ட தவறான கொள்கைகள், தவறான கொள்கை செயலாக்கம் என்றால் இந்த கூற்றை மறுப்பீர்களா? அதாவது ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது, இந்திய நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருளாதாரம் தான் ஒரு நாட்டுடைய பலத்தை உருவாக்கக்கூடியது. அதே போல நம்முடைய நாட்டிலிருந்து பொருள்கள் உற்பத்தி செய்யப்பட்டு வெளிச்சந்தைகளிலே விற்கப்பட வேண்டும். அதற்கு ஏற்றாற் போல வங்கிகளும் துணை நிற்க வேண்டும். இவைகள் அத்துணையுமே இன்றைக்கு முடக்கப்பட்டு கிடக்கின்றன. எல்லா வழக்குகள் மூலமாக, நீதிமன்றத்தின் மூலமாக நிலக்கரி தோண்டி எடுப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அது இப்பொழுதுதான் நீக்கப்பட்டிருக்கிறது. அதில் சிலவற்றை செயல்பாட்டை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். இரும்பு கனிமங்கள் கோவாவிலிருந்து மற்ற இடத்திலையும் எடுக்கக்கூடியது, கர்நாடகத்தில் எடுக்கக்கூடியது நீதிமன்றத்தின் மூலமாக தடை செய்யப்பட்டிருந்தது. இதே போல இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பொருளாதார நடவடிக்கைகளும் நீதிமன்றத்தினுடைய தடை உத்தரவின் மூலமாக இருந்தது. பொருளாதார சரிவுக்கு யூபி ஆட்சி காலத்தில் ஏற்பட்ட பொருளாதார சரிவுக்கு இந்திய உச்ச நீதிமன்றம் தான் காரணம். அதாவது நீதிமன்றங்களுடைய வழக்குகள், அதன் மூலமாக அவர்கள் கொண்டு வந்த தடை உத்தரவுகள் முக்கியமான ஒரு காரணங்கள் என்பது எல்லா அரசும் நீதிமன்றம் தலையிட்டதுனால, வழக்காடு மன்றம் போனதுனால தான் யூபி ஆட்சி காலத்தில் பொருளாதார சரிவே ஏற்பட்டது அப்படின்னு எப்படி நம்ம புரிஞ்சுக்க முடியும்? அதாவது நீதிமன்றத்தில் போய் தவறுகளை சுட்டிக்காட்டுவதில் தவறு கிடையாது. ஆனால் பொருளாதார அடிப்படையில் முடிவுகள் எடுப்பது நீதிபதிக்கு உள்ள வேலை அல்ல. ஒன்று. இரண்டாவது, இன்றைக்கு மல்டி பிராண்டட் ரீட்டைல் இல்லை என்று சொல்லி அருமை சகோதரர் அவர்கள் சொல்கிறார்கள். இ காமர்ஸ் மூலமாக இன்றைக்கு சிவகாசியிலே இல்ல அவங்க சொன்னது கொஞ்சம் பதில் சொல்றதுக்கு விடுங்க. அதாவது 38% குறைத்து சைனாவுடைய வெடி கொண்டு வந்து வெடியும் மத்தாப்பும் இன்றைக்கு இந்திய மார்க்கெட்ல இறங்கி இருக்கிறது. பிஜேபியுடைய சாதனை அது. சிவகாசியில் இருக்கக்கூடிய அந்த மத்தாப்பும் அந்த வெடியும் செருப்பு விற்பதிலிருந்து, உள்ளாடை விற்பதிலிருந்து, மேலாடை விற்பதிலிருந்து அத்துணையும் டைரக்டாக அமெரிக்காவில் இருந்து அமேசான் போன்ற 15 வெவ்வேறு இ காமர்ஸ் ஆன்லைன் மூலமாக வர்த்தகம் செய்யப்படுகிறது. இதற்கு எந்த விதமான வரி விதிப்பும் கிடையாது. இந்திய அரசிற்கு வருமானமும் கிடையாது. இதையெல்லாம் இந்த அரசு வந்து அனுமதித்ததற்கு பின்னாலே இ காமர்ஸ் என்பது எங்களுடைய ஆட்சி காலத்திலே இந்த அளவிற்கு விரிவிக்க விடவில்லை. அதற்கு பதிலாக இங்கேயே நீங்கள் முதலீடு செய்யுங்கள் என்று நாங்கள் சொன்னோம். அதை தவறு என்று சொன்னார்கள். இன்றைக்கு 50% முழுக்க முழுக்க வியாபாரிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு முன்னாக இன்னும் ஒரு கேள்வியை கேட்க இருக்கின்றேன் திரு சுதர்சனாச்சின் அவர்கிட்ட. சிதம்பரம் சொல்கிறார் புறக்காரணிகள், எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இந்த வளர்ச்சிக்கு காரணம் அப்படின்னு. IMF பெரிய அளவுக்கு பொருளாதார சரிவை யூபி ஆட்சி காலத்துல இந்தியா சந்திச்சுட்டு இருந்த போது IMF நீங்க பெரிய அளவுக்கு நம்பகத்தன்மையோடு நீங்கள் எல்லாம் பார்த்த IMF சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், இந்தியாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார சரிவுக்கும் பொருளாதார சீரழிவுக்கும் காரணம் புறக்காரணிகள் அல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் எடுக்கக்கூடிய தவறான கொள்கைகளும் தவறான கொள்கைகள் செயலாக்கம் அப்படின்னு சொல்லியிருப்பது வேறு யாரும் அல்ல, IMF. பாலிசி பேராலிசிஸ். IMF சொல்லுவதை கேட்கக்கூடியவங்க கிட்டத்தட்ட உங்க கிட்டத்துல உட்கார்ந்து இருக்காங்க. பிஜேபி தான் அவங்க சொன்னபடி கேட்கறதுக்காக இங்க எல்லா காரியம் பார்த்துட்டு இருக்காங்க. சாதாரண மக்களை முடக்கி போடுவதும், விவசாயிகளை முடக்கி போடுவதும், விவசாயிகளுக்கு போய் சேர வேண்டிய உரங்களை தடை செய்வதும், அவர்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா வசதியும் தடை செய்வதும், ஏழைகளை அதிகப்படுத்துவதும் தான் அமெரிக்காவுடைய IMF முக்கியமான ஒரு குறிக்கோள். அவர்கள் சொல்லுவதை கேட்கின்ற அளவிற்கு இந்தியா மட்டமாக போயிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் பிஜேபிக்கு வேறு எங்கிருந்தும் ஞானம் கிடைக்கவில்லை. இன்றைக்கு IMF ஞானத்தை தான் அவர்கள் வைத்து விற்பனை செய்ய வேண்டும். இந்த ஒரு குற்றச்சாட்டு யூபி அரசாங்கத்தில் ஏற்பட்ட பொருளாதார சீரழிவை பற்றி சொல்லும் பொழுது இதற்கான காரணம் புறக்காரணிகள் அல்ல, இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் என்று உங்கள் அரசாங்கத்தை IMF சொன்னது. எங்களுடைய அரசாங்கத்தை IMF சொல்வதை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை. காரணம் அது எங்களுடைய கொள்கை சோசியலிச கொள்கைக்கு முரணான ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு அப்படித்தான் சொல்லும். எங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய ஏழை மக்களையும், இங்க இருக்கக்கூடிய விவசாயிகளையும், தொழிலாளர்களையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த நிலையில ரொம்ப சைனாவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆரம்பிச்சது யூபிஐ தான் சார். நம்ம ஊர்ல பொம்மையெல்லாம் கொண்டு வந்து விற்க ஆரம்பிச்சதுங்கிறது, பிள்ளையார் பொம்மை இதெல்லாம் கொண்டு வந்து இங்க விற்கிறதுன்னு ஆரம்பிச்சதுங்கிறது யூபிஐ கவர்மெண்ட்ல தான். அடுத்தது இன்னைக்கு இந்த பட்டாசா பொறுத்த வரைக்கும்
இது வந்து 4,000 கோடி இது இல்ல மாற்று கருத்துல இந்த குறைகள் போன சொன்னதை பத்தி சொல்றேன்னா 2-3 பாயிண்ட். அந்த இ காமர்ஸ் பொறுத்த வரைக்கும் 18,000 கோடிங்கிறது எந்த கவர்மெண்ட்ல வந்து சார்? யூபிஐ கவர்மெண்ட் தானே வந்தது. இது வந்து இப்ப புதுசா இன்னும் வரவே இல்லை. ஆட்சி மாறியாச்சு, ஏன் இந்த நிலை மாறல, இந்த கொள்கைகள் மாறலங்கிறத இப்ப இ காமர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெகுலேட்டரி பாடி ஒண்ணு வைக்க போகின்றோம் அப்படின்னு திருமதி நிர்மலா சீதாராமன் சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே அதை தட் இஸ் ஆல்சோ கோயிங் டு பி கண்ட்ரோல்ட் ஆர் ரெகுலேட்டட். சீன பட்டாசு பற்றி செயல்பாட்டளவுல எந்த அளவுக்கு அமலாக்கத்துக்கு வந்திருக்கிறது, எந்த அளவுக்கு நிலை மாறி இருக்கிறது, எந்த அளவுக்கு பிஜேபி அன்று எதிர்த்த கொள்கைகள் இன்று மாறி இருக்கின்றன, பல கேள்விகள் இருந்திருக்கின்றன. இதையெல்லாம் தாண்டி எழுந்திருக்கக்கூடிய கேள்வி, வளர்ச்சி பாதைக்கு நாம் திரும்பி இருக்கின்றோமா? அப்படி இந்த முன்னேற்றங்கள் எல்லாம் பணவீக்கத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய முன்னேற்றங்கள் இவையெல்லாம் வளர்ச்சியை காட்டுகிறது என்றால் இந்த வளர்ச்சி பாதைக்கு காரணம் யார், எந்த அரசு? கேட்டிருக்கின்றோம் நேயர்களிடம். நேயர்களுடைய பார்வை என்ன பார்க்கலாம். இப்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய முன்னேற்றங்களுக்கு காரணம் ஆளக்கூடிய பாரதிய ஜனதா அரசுதான் என்று 29%, இது முந்தைய காங்கிரஸ் அரசாங்கம் ஏற்படுத்திய விஷயங்களால் ஏற்பட்டது என்று 41%, சர்வதேச நிலவரங்களின் ஊடாக ஏற்பட்டிருக்கக்கூடிய முன்னேற்றங்கள் இவை என்று 30% சொல்லியிருக்கிறார்கள். வளர்ச்சி பாதைக்கு காரணம் தற்போதைய பாஜக அரசு என்று 29%, முந்தைய காங்கிரஸ் யூபிஏ அரசு என்று 41%, சர்வதேச நிலவரம் தான் காரணம் என்று 30% கருதுகிறார்கள். இந்த தருணத்தில் நிகழ்ச்சி நிறைவு செய்தாக வேண்டும். நிச்சயமாக பல கூட்டு பொறுப்புகள் இருக்கக்கூடும். சென்ற அரசாங்கத்துக்கும் பங்கு இருக்கலாம், இந்த அரசாங்கத்துக்கும் பங்கு இருக்கலாம். யாருக்கு பங்கிருந்தாலும் இந்த ஒரு வளர்ச்சியானது நீடிக்கக்கூடிய வளர்ச்சியாகவும் அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு வளர்ச்சியாகவும் இருக்க வேண்டும். தொடர்ந்து வளர்ச்சி பாதையில் நிரந்தரமாக இந்தியா பிரயாணிக்க வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய அவாவும். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற டாக்டர் ரவீந்திரநாத், டாக்டர் ராமசுப்ரமணியம், திரு கே டி ராகவன், முன்னாள் அமைச்சர் டாக்டர் EN சுதர்சன் நாச்சியப்பன் மற்றும் பார்க்க நேயர்களுக்கு நன்றி கூறி இந்த தருணத்தில் விடைபெறுகின்றோம். வணக்கம்.